ஹல்லேலூயா. சத்தத்தை வச்சு சொல்லுவோம் ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? சத்தத்தை வருத்தி ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன்னு பவுல் ஒவ்வொரு முறை சொல்றாரு. நானும் ஒவ்வொரு முறையும் ஸ்டேஜில் ஏறும் போதெல்லாம் அந்த வார்த்தையை சொல்றேன். ஏசப்பா பிள்ளைங்க எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா சந்தோஷத்தின் ஊற்றே அவர் தான். சரிங்களா? அவரை நம்மளுடைய இருதயத்தில் அவர் இருக்கும் பொழுது எப்பொழுதும் நம்மளுக்கு சந்தோஷம் தான், ஹாப்பி தான். ஆமாவா இல்லையா? வெரி குட். சரி, இன்றைக்கு கர்த்தர் நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தை, நம்மளுடைய ஆண்டவர் ரொம்ப இரக்கமுள்ளவர் அப்படின்னு எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தர் ரொம்ப இரக்கமுள்ளவர், ரொம்ப கிருபையுள்ளவர்? எப்படி பரிசுத்தம் அப்படின்ற வார்த்தைக்கு கண்ணு மூக்கு வாயெல்லாம் வச்சு படம் வரைஞ்சா ஏசப்பாவோ, அதே மாதிரி இரக்கம்ன்ற வார்த்தைக்கு கண்ணு மூக்கு வாயெல்லாம் வச்சு அதான் ஏசப்பா. உன்னுடைய நினைவுகள் அல்லன்றார். நம்ம தான் மனுஷங்க தான் என்ன பண்ணுவாங்க, நீ இப்படி நீ அப்படின்னு சொல்லி மற்றவர்களை குற்றப்படுத்துவாங்க. ஆனா கர்த்தர் ஒருத்தரையும் ஒரு நாளும் குற்றப்படுத்துவதில்லை. ஆமென். காரணம், அவருக்கு ஒரு பேர் உண்டு. தம்மிடம் வருபவர்களை அவர் ஒருபோதும் புறம்பே தள்ளுவதில்லை. எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, ரசிக்கப்பட்டிருந்தாலும் ரசிக்கப்படாம இருந்தாலும், பாட்டு பாட தெரிஞ்சாலும் தெரியாம இருந்தாலும், ஜெபம் பண்ண தெரிஞ்சாலும் தெரியாம இருந்தாலும், கர்த்தர் எல்லாரையும் இருதயத்தை மட்டும் தான் பார்க்கிறார். ஆமென். நம்மளுடைய இருதயத்தை மட்டும் தான் பார்க்கிறாரு. நம்மளுடைய இருதயத்துல அவரை நினைக்கிறோமா? நம்மளுடைய இருதயத்துல அவரை நோக்கி பார்க்கிறோமா? உண்மையாய் வசனம் போட்டிருக்கு, என் ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். வசனம் தெரியாத யாருக்கும்? அவர்களுடைய இருதயமோ வெகு தூரமா இருக்குதுன்னு போட்டிருக்கு. அப்ப கர்த்தர் நல்லா பாடுற மாதிரி தரலாம், ஆனா அவர்களுடைய இருதயம் என்ன சிந்திக்கிறாங்கன்னு தெரியாது. ஆனா ஜெபம் பண்ண தெரியாம இருந்தாலும் என்னுடைய இருதயத்துல நான் கர்த்தரை நேசிக்கிறேன், கர்த்தரை உண்மையாய் அவரோட முகத்தை பார்த்து அவர் ஆராதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ண தெரியாம இருந்தாலும் அவரை பார்த்து நான் பேசுறேன்னு சொல்றீங்களே, அதுதான் ஜெபம். ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவரை நோக்கி பேசுறீங்கல்ல, அதுதான் ஜெபம். சில பேருக்கு ஜெபம்னா கஷ்டப்பட்டு பண்றது, எழுதி வச்சு, ஒரு சில பேர்லாம் ஜெபத்தை எழுதி வச்சு வாசி படிப்பாங்க. இல்ல இப்ப நம்ம எப்படி ஃப்ரெண்ட்ஸோட எப்படி நம்ம பேசுறோம், நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம். இந்த ஷேர் பண்றது தான் ஆண்டவர்கிட்ட ஷேர் பண்றதுதான் ஜெபம். வாசனம் அழகா ஒரு பாட்டு இருக்கு, நான் பேச அவர் கேட்க, அவர் பேச நான் கேட்க. இதுதான் ஜெபம். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, கர்த்தர் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலை வெளியில கர்த்தர் நம்மளோடு கூட பேசுற வார்த்தை என்ன அப்படின்னா, அவர் ரொம்ப இரக்கமுள்ளவர். அந்த இரக்கத்தை பத்தி, தலைப்பு இரக்கம் கிடையாது, இரக்கத்தை பற்றி ஒரு 2 வார்த்தை மட்டும் சொல்றேன். கர்த்தர் ரொம்ப இரக்கமுள்ளவர். லூக்கா 1ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம் எடுத்து வாசிப்போம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம் எடுத்து வாசிப்போமா? அவருடைய இரக்கம், கர்த்தருடைய இரக்கம், கர்த்தருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஆமென். கர்த்தருக்கு ஒருத்தர் பயந்தா போதும். பிள்ளைங்களுக்கு ஆஸ்தி சேர்த்து வைக்கல, காசு சேர்த்து வைக்கல, பணம் சேர்த்து வைக்கல, ஃபியூச்சர் நினைச்சு கவலைப்படாதீங்க. நீங்க கர்த்தருக்கு பயந்தால் மட்டும் போதும். அவருடைய இரக்கம் உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்க பேர பிள்ளைகளுக்கும் தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது என்று வேத வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. காசு பணம் சேர்த்து வைக்கல, பேங்க்ல பணம் போட்டு வைக்கல நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க. அவருக்கு பயந்தீங்கன்னா போதும். தாய் தகப்பன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தருக்கு பயந்தால் மட்டும் போதும். அவருடைய இரக்கங்களை அள்ளி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதுவும் நமக்கு மட்டும் இல்ல, நம்மளுடைய பிள்ளைகள், நம்ம பேர பிள்ளைங்க எல்லாத்துக்கும் சந்ததிக்கு முழுவதும் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் என்ன போட்டிருக்கு பாருங்க. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் எவனோ இரக்கம் பெறுவான். அல்லேலூயா. இரக்கத்தை பெற்றுக்கணும்னா ஒண்ணுமே இல்ல, பாவத்தை விட்டுறணும். பாவம் மன்னிப்பு கேட்டுட்டு திருப்பியும் போய் அதே பாவத்தை செய்யக்கூடாது. ஏசப்பாட சமூகத்துல பாவங்களை இறக்கி வச்சுட்டு பாவங்களை மன்னிங்கப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு பாவத்தை விட்டுறணும். அப்பொழுது இரக்கம் பெறுவான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாத்தீங்கன்னா கர்த்தர் எகிப்திலிருந்து, உங்களுக்கு நல்லா தெரியும், செய்தியோட தலைப்பை சொல்ல போறேன், நல்லா நீங்க கவனிச்சீங்கன்னா தான் செய்தி புரியும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து அடிமையாய் 400 எத்தனை வருஷம்? 420 430 420 430 430 வருஷம். அப்பதான் பயப்படுவீங்க. 430 வருஷம் என்ன பண்ணாங்க? அடிமையா இருந்து வெளியில வந்தாங்க. வெளியில வந்தப்ப கர்த்தர் என்ன பண்ணாரு? எந்த தேசத்தை கொடுத்தார்? கானான் தேசத்தை கொடுத்தார். மொத்தம் எத்தனை கோத்திரம்? 12 கோத்திரம்.
12 கோத்திரத்துக்கும் சுதந்திரம், 11 கோத்திரத்துக்கும் சுதந்திரம் கொடுத்தாரு. ஒரு கோத்திரத்துக்கு மாத்திரம் சுதந்திரம் கொடுக்கவில்லை. அந்த என்ன கோத்திரம்? லேவி கோத்திரம். லேவி என்ற கோத்திரத்துக்கு மாத்திரம் கர்த்தர் அந்த இடத்த, அதாவது அடிமையா இருந்து வந்துட்டாங்க, பெரிய தேசத்தை கொடுத்துட்டாரு. 12 பேரு, ஆனா 11 பேத்துக்கு மட்டும் பங்கு போட்டுட்டு லேவிக்கு மட்டும் சுதந்திரம் கொடுக்கவில்லை. ஏன் அப்படின்னா எசேக்கியேல் 44ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல என்ன போட்டிருக்கு? அவர்களுக்குரிய சுதந்திரம் என்னவென்றால், நீங்க எடுத்து படிக்காட்டினாலும் பரவாயில்ல, எழுதி வச்சுக்கோங்க, நீ வீட்டுல போய் படிங்க. ஆனா அங்க வாசிக்கிறத நல்லா கவனிங்க. நீங்க எசேக்கியேல் 44ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அவர்களுக்குரிய சுதந்திரம் என்னவென்றால், லேவிக்குரிய சுதந்திரம் என்னவென்றால், நானே அவர்கள் சுதந்திரம். கரங்களை தட்டி, நானே அவர்கள் சுதந்திரம். அல்லேலூயா. ஆகையால் இஸ்ரவேலில் அவர்களுக்கு காணியாட்சியை கொடாதிருப்பீர்கள். அவங்களுக்கு எந்த இடமும் கொடாதிருப்பாயாகன்னு சொல்லி இந்த ஒரு கோத்திரத்துக்கு மட்டும் சொல்றாரு. நானே அவர்கள் காணியாட்சி. ஏன் அப்படின்னா நானே அவர்களுடைய காணியாட்சி, நானே அவர்களுடைய இடம் அப்படின்றார். அல்லேலூயா. எதுக்கு இந்த இஸ்ரவேல, இந்த லேவியை மட்டும் ஸ்பெஷலா தேர்ந்தெடுத்துக்கிறார் அப்படின்னா 12 கோத்திரத்துல ஒரு தசமமாக எடுத்த மாதிரி கர்த்தர் ஒரு கோத்திரத்தை அவருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டார். ஏன் அப்படின்னா அவர்கள் என்ன பண்ணணும்? திருச்சபையில ஊழியம் செய்வது, கர்த்தருடைய சமூகத்துல பலி செலுத்துவது. இந்த 11 கோத்திரத்தில் உள்ள, நல்லா தெரியும் உங்களுக்கு, இஸ்ரவேலுக்கு 12 பிள்ளைங்க, 12 கோத்திரமா பிரிச்சிருக்காங்க. உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? உனக்கு எத்தனை பிள்ளைங்க? உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? ஒரே பிள்ளை. யாருக்கு நிறைய பிள்ளைங்க? டக்குன்னு சொல்லுங்க. அக்கா 4 பிள்ளைங்க. 4 பிள்ளைங்க அப்படின்னு 4 பேத்துக்கு பங்கு பிரிக்கிற மாதிரி இஸ்ரவேல் 12 கோத்திரம், 11 கோத்திரத்துக்கும் இடத்த பிரிச்சு கொடுத்துட்டாங்க. அந்த 11 கோத்திரமும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல லட்சம் மக்கள், கிட்டத்தட்ட 30 லட்சம் மக்கள். அந்த 12 கோத்திரத்துல 30 லட்சம் மக்கள். லேவி கோத்திரத்துக்கு மட்டும் கர்த்தர் சொன்னாரு, இவர்களுக்கு நானே அவர்கள் பங்கா இருக்கேன், நானே அவர்கள் சுதந்திரமா இருக்கேன், இவர்களுக்கு கொடுக்காதப்பா, இடம் கொடுக்காத, அதற்கு பதிலா அவர்களை ஸ்பெஷலா ஒண்ணு செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி அந்த லேவி கோத்திரத்துக்கு மாத்திரம் ரொம்ப ஸ்பெஷலா ஒண்ணு கொடுத்தாரு. 12 கோத்திரத்திலுமே பாத்தீங்கன்னா நீங்க எடுத்து வாசிக்கலாம். என்னாகமம் 35ஆம் அதிகாரம் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த இதான் ஃபுல்லா பார்க்க போறோம். என்னாகமம் 35ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீ நல்லா கவனிச்சீங்கன்னா, நீ இஸ்ரவேல் புத்திரரோடும் 12 கோத்திரங்களோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், செய்தியை நல்லா கவனிங்க. நீங்கள் யோர்தானை கடந்து கானான் தேசத்தில் பிரவேசிக்கும் போது, கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் பொழுது கைப்பிசகாய் ஒருவனை கொன்று போட்டவன், நல்லா கவனிங்க, கைப்பிசகாய் ஒருவனை கொன்று போட்டால் ஓடி போய் இருக்கத்தக்க அடைக்கல பட்டணங்களாக. இன்றைக்கு செய்தியோட தலைப்பு என்ன? அடைக்கல பட்டணம். கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோமா? செய்தியோட தலைப்பு அடைக்கல பட்டணம். தெரியாம ஒரு தப்பு செஞ்சுட்டான் அப்படின்னா, கொலை பண்ணிட்டான் அப்படின்னா, இவன் எங்க போய் ஓடி, நல்லா கவனிங்க, இந்த காலத்துல எடுத்துக்கங்க. நீ வாசிக்காதீங்க, வாசிச்சுட்டு இருக்கீங்க, நீங்க அடுத்தது வாசிக்கவே கூடாது. புதுசா வந்தவங்களா எனக்கு நல்லா கவனிக்கிறாங்க. நீங்க பல வருஷமா இருக்கிறதுங்க தான் அடுத்த வசனம் வாசிச்சுட்டு இருக்குங்க. நல்லா கவனிங்க. கைப்பிசகாய் ஒருத்தனை, இப்ப நீங்க இப்ப உதாரணத்துக்கு ஒரு பில்டிங் கட்டுறாங்க, ஒரு பில்டிங் கட்டிட்டு இருக்காங்க, கொத்தனார் இது பண்ணிட்டு இருக்காரு, செங்கல் வைக்கிறேன்னு மேல இருந்து செங்கலை தப்பா வச்சுட்டாரு, பொத்துன்னு கீழே விழுந்து யார் மண்டையில விழுந்து செத்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அவர்களுக்கு தண்டனை இருக்கா? தண்டனை இல்லையா? நம்ம அரசாங்கத்தின் பிரகாரம் தண்டனை இருக்கா இல்லையா? வாய்த்து வந்து பேச மாட்டீங்களா? இருக்கா இல்லையா? கட்டாயமா இருக்கு. ஜெயில வைப்பாங்க, ஜாமீன் போடுவாங்க, அது கோர்ட்டு கேஸ் நலைவாங்க. ஆனா கர்த்தர் நீதியுள்ளவர். வசனம் போட்டிருக்கு பாருங்க, கைப்பிசகாய் தெரியாமல் ஒருவனை கொன்று விட்டால் ஓடி போய் அவன் தன்னை காப்பாத்திக்கத்தக்க அடைக்கல பட்டணங்களாக. ஆமென். அடைக்கல பட்டணமாக சில பட்டணங்களை நீ உருவாக்குப்பா. ஆமென். கொலை செய்தவன் நியாய சபையிலே நியாயம் விசாரிக்கப்படும் முன், நல்ல கவனிங்க, அந்த அடைக்கல பட்டணம் சொல்லி ஒரு ஊரை உருவாக்குறாங்க. நல்ல கவனிங்க, பாருங்க, உங்களுக்கு தெளிவா எழுதி போட்டு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட இந்த 12 கோத்திரத்துல 48 அடைக்கல பட்டணம் உருவாக்கி இருக்காங்க. எழுதி வச்சுக்கோங்க, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பாயிண்ட். கிட்டத்தட்ட 12 கோத்திரத்துல பெரிய ஊரு, அதுல 48 இடம் அடைக்கல பட்டணம் பைபிள்ல வருது. அந்த 48 இடத்துல 6 இடம் ரொம்ப ஸ்பெஷலான இடம். அந்த இடத்தை பத்தி தான் பார்க்க போறோம் நம்ம. அந்த 48 இடத்துல 6 இடம் ரொம்ப ஸ்பெஷலான இடம். செய்தி முடிஞ்சோன்னே உங்களை நான் கொஸ்டின் கேட்பேன், கண்டிப்பா நீங்க பதில் சொல்லி ஆகணும். மிகவும் முக்கியமான 6 பட்டணங்கள் என்று அழைக்கப்படுது. அந்த அடைக்கல பட்டணம் முதல்ல எதற்காக கர்த்தர் அமைத்தார்? நல்லா உங்களுக்கு தெரியும். பழைய ஏற்பாட்டுல உபாகமம் 19:21 போட்டிருக்கு, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லு.
ஒருத்தன் உன் கண்ணை குத்துனா பதிலுக்கு நீ அவன் கண்ணை குத்து, ஒருத்தன் பல்ல உடைச்சா பதிலுக்கு நீ அவன் பல்ல உட அப்படின்னு வசனம் இருக்கு. ஆனா தெரியாம ஒரு தப்பு செய்யும் போது இந்த அடைக்கல பட்டணத்துல கொண்டு வந்து தன்னை வந்து ஓடி வந்து அந்த அங்க யார் இருப்பா அப்படின்னா சொன்னல, அந்த லேவிக்கு மாத்திரம் சுதந்திரம் கொடுக்கலன்னு சொன்ன. இந்த 48 பட்டணமும் யாருக்கு சொந்தம்? லேவிக்கு சொந்தம். அல்லேலூயா. சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? லேவிக்கு இடம் கிடையாது, இடம் கொடுக்கல. ஆனா இந்த 12 கோத்திரத்துல உள்ள 11 கோத்திரத்தில் உள்ள மெயினான 48 இடம் யாருக்கு சொந்தம்? லேவிக்கு சொந்தம். அப்படி பார்த்தா இடம் கொடுக்காம விட்டாரா? என் நிமித்தம் குடும்பத்தையாவது மனைவியாவது பிள்ளையாவது இடத்தையாவது வீட்டையாவது விட்டவனுக்கு இம்மையிலும் நூறத்தனை மறுமையிலும் நித்திய ஜீவன்னாரு. இந்த லேவிக்கு இடம் கொடுக்காம விட்டாரா? இந்த 48 இடத்தை பத்தி சொன்னா ரொம்ப சிட்டில மெயினான இடம். ஏன் அப்படின்னா ஒருத்தன் தப்பு செஞ்சுட்டான், தெரியாம தப்பு செஞ்சுட்டான் அப்படின்னா உடனே ஓடி போய் அங்க இருக்கிற ஆசாரியன்ட்ட போய் பழி செலுத்தி மன்னிப்பு கேட்கணுன்றதுக்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ணி கொடுத்தது. எவ்வளவு இரக்கமா இருக்காரு பாருங்க கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. நியாயப்பிரமாணம் ரொம்ப பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணம் ரொம்ப கடினம் உள்ளதுதான், கடைபிடிக்கவே முடியாது. யாராலையுமே பைபிளை கடைபிடிக்க முடியாது. பழைய ஏற்பாட்டை எடுத்து நீங்க வாசிச்சீங்கன்னா ஆதியாகமத்துல இருந்து யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், இந்த 4 ஆகமத்தை பாத்தீங்கன்னா சரியான ஸ்ட்ரிக்டா இருக்கும். பைபிளை யாருமே கடைபிடிக்கவே முடியாது. அதான் வசனம் போட்டிருக்கு, இயேசு கிறிஸ்துவே நியாயப்பிரமாணத்திற்கு முடிவாய் இருக்கிறார். அல்லேலூயா. யாராலையுமே அதை நிறைவேற்ற முடியல. ஏசப்பாவை இறங்கி வந்து நான் போகிறேன் என்னை அனுப்பும் சொல்லி ஆண்டவரே நியாயப்பிரமாணத்துல போட்டிருக்கிறார். அவ்வளோ காரியத்துக்கும் அவரே எல்லாத்தையும் நிறைவேற்றி பலியாகி பரலோகத்துக்கு போய் இன்றைக்கும் பிதாவோட வருது பரிசத்துல நமக்கு உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லணும், சத்தமா சொல்லணும். ஏன்னா நாங்க மூச்சு வாங்க கத்துறோம். நீங்க ஒரு அல்லேலூயா கூட சொல்லணும்னா என்ன பண்றது? பாத்துக்கங்க என்ன வசனம் போட்டிருக்கு. என்ன படிச்சுட்டு இருந்தோம்? உபாகமம் 19:21 கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லு என்று இஸ்ரவேல் நியாயப்பிரமாணத்திலே மோசேக்கு கர்த்தர் கற்பித்திருந்தார். ஆனால் தெரியாம ஒரு தப்பு செய்யும் போது இந்த வாசி, அந்த அடுத்த வசந்த வாசி, எத்தனை வசனம் வாசிச்சிருக்க? 35 12 வாசிச்சிருக்க. 15 வாசி. 15 கைப்பிசகாய் ஒருவனை கொன்றவன் எவனோ? கைப்பிசகாய் ஒருவனை 14 படிச்சிட்டியா? 14 யோர்தானுக்கு இப்புறத்தில். நல்லா கவனிங்க. இந்த 48 பட்டணத்துல 6 பட்டணம் ரொம்ப ஸ்பெஷலானதுன்னு சொன்னேன். அது யோர்தானுக்கு இப்புறத்தில் 3 பட்டணங்களும் கானான் தேசத்தில் 3 பட்டணங்களையும் கொடுக்க வேண்டும். இந்த யோர்தானுக்கு ரைட் ஹேண்ட் சைடுல கானான் இருக்கு, ஆண்டவர் கொடுத்த சுதந்திரம். அங்க 3 பட்டணங்களை உருவாக்கு. 15 கைப்பிசகாய் ஒருவனை கொன்றவன் எவனோ? சொல்றாரு, தெரியாம ஒருத்தனை கொன்னுட்டான் அப்படின்னா அவன் அங்கே ஓடி போய் இருக்கும்படி, இவன் ஓடி போய் அந்த பட்டணத்தில் இருக்கும்படி அந்த 6 பட்டணங்களும், இந்த 6 பட்டணங்களும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் உங்கள் நடுவே இருக்கும் பரதேசிக்கும், ஆமென், உங்கள் நடுவில் இருக்கும் அடிமைகளுக்கும். எவ்வளவு கர்த்தர் இரக்கமா இருக்காரு பாருங்க. பரதேசிக்கும் அந்நியனுக்கும் அடைக்கல பட்டணங்களாக இருக்க வேண்டும், அடைக்கல பட்டணங்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவரோட அன்பை புரிஞ்சுக்கிட்டவங்க கைத்தட்டி கர்த்தர் நன்றி சொல்லியிருப்பாங்க. எவ்வளவு ஒரு இரக்கமா இருக்காரு பாருங்க. நியாய தீர்ப்பு ரொம்ப கொடுமையானதுதான். தப்பு பண்ணா உடனே பதிலுக்கு நீ செய்யின்னு பைபிள்ல போட்டிருக்கு பழைய ஏற்பாட்டுல. ஆனாலும் இப்ப இருக்கிற கோர்ட்டு கூட அப்படி கிடையாது. தப்பு செஞ்சா கட்டாயமா தண்டனை உண்டு. ஆனா தெரியாம செஞ்சுட்டுன்னு போய் ஜட்ஜி கிட்ட பார்த்தா விடுவாரா? விடமாட்டாங்க. கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க, இல்லப்பா வேற வழியில நீ போய் தான் ஆகணும் அப்படின்னு ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்க. ஒரு 3 மாசமாவது உள்ள இருந்துருவாங்க. ஆனா பாத்துக்கங்க, தெரியாம ஒரு தப்பு செஞ்சுட்டா அப்படின்னா நேரா அந்த அடைக்கல பட்டணத்துல போய் இருக்கணுமா? அங்க யார் இருப்பா? படிங்க 22ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஒருவன் பகை என்றும் பகையொன்றும் இல்லாமல் சடுதியில் ஒருவனை தள்ளி விழ பண்ணினாலும். நல்ல திருப்பி கவனிக்கணும், திருப்பி படி, ஒழுங்கா படி. ஒருவன் பகையொன்றும் இல்லாமல், ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை இல்லாம சடுதியில் ஒருவனை தள்ளி, தெரியாம ஒருத்தனை தள்ளி விழ பண்ணினதினால கீழே விழுந்து அவன் செத்து போயிட்டான் அப்படின்னா பதுங்கி இராமல் யாதொரு ஆயுதத்தையும் அவன் மேல் பட இருந்ததினாலும், அதாவது பர்பஸா அவன் மேல தூக்கி எறியாம தெரியாம எதையோ தூக்கி போட்டு அவன் செத்து போயிட்டான் அப்படின்னா அவனுக்கு பகைஞனா இராமலும் அவனுக்கு தீங்கு செய்ய நினையாமலும் இருக்கையில், மனசுல தீங்கு செய்ய நினையாமல் இருக்கையில் ஒருவனை கொன்று போடத்தக்க தெரியாம கொன்று போட்டால் ஒரு கல்லினால் அவனை
அவனை காணாமல் எரிய அது அவன் மேல் பட்டதினால் அவன் தெரியாம கல்ல தூக்கி விட்டு அவன் மண்டைய உடைஞ்சு அவன் செத்து போயிட்டாலும் அப்பொழுது கொலை செய்தவனையும் பழி வாங்குகிறவனையும் சபையார் இந்த நியாயத்தின் பிரகாரம் விசாரித்து கொலை செய்தவனை பழி வாங்குகிறவனுடைய கைக்கு தப்புவி எப்படி காப்பாத்துறாரு பாருங்க. தெரியாம தான் செஞ்சுட்டா அவனை நீ காப்பாத்துன்னு ஒரு வசனமே ஆண்டவர் பேசுறாரு. அவன் ஓடி போய் இருந்த அடைக்கல பட்டணத்துக்கு திருப்பி சொல்றாரு, அவன் தப்பித்து தன்னுடைய உயிரை பாதுகாக்க ஓடி போய் அடைக்கல பட்டணத்திற்கு அவனை திரும்ப போகும்படி செய்ய கடவர்கள் பரிசுத்த தைலத்தினால் அபிஷேகம் பெற்ற பிரதான ஆசாரியன். முக்கியமானது வார்த்தை, நல்லா கவனிக்கணும் நீங்க. அந்த அடைக்கல பட்டணத்துல யார் இருப்பா அப்படின்னா பரிசுத்த தைலத்தினால் அபிஷேகம் செய்யப்பட்ட பிரதான ஆசாரியர். மரணம் அடைய மட்டும் அந்த பிரதான ஆசாரியர் பாஸ்டர், சர்ச் ஒரு பாஸ்டர், அங்க அந்த ஆசாரியர் சாகும் வரை அவன் அதில் இருக்க கடவன். அந்த பாஸ்டர் சாவற வரைக்கும் இவன் என்ன பண்ணுமா? அங்க போய் இருக்கணுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல கேளுங்க, கை கொடுங்க. எல்லாம் கொட்டாயை விட்டு கண்ணில் கண்ணீர். யாரும் ஆண்டவரை நினைச்சு கண்ணில் கண்ணீர் வரல, கொட்டாயை விட்டு கண்ணில் வலியுது. கேளுங்க, நல்லா இருக்கீங்களா, டல்லா இருக்கீங்களா? கேளுங்க, பக்கத்துல கை பிடிச்சி கேளுங்க. சொல்லுங்க, நான் எப்போதும் டல்லா தான் இருப்பேன், என்னை கேட்காத சொல்லுங்க. ஒரு சில பேர் அப்படிதான், என்னை கேட்காத தயவு செய்து, நான் எப்போதும் டல்லா இருப்பேன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? ஏன் என்ன சோதிக்கிற? கை பிடிச்சிங்க. நல்லா இருக்கியா, டல்லா இருக்கியா? ஏன்டா கப்பல் கவுந்துருச்சாடா? பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சு அவனுக்கு, கண்டத்துல கழிச்சுட்டு உட்காந்துருக்கான். கர்த்தருக்குள் சொல்லுங்க, கை கொடுங்க, கை கொடுங்க, கை கொடுங்க, கை கொடுங்க, கை கொடுங்க. கையில ஒண்ணு இல்லை, சும்மா தொடுங்க. எல்லாம் குளிச்சுட்டு தான் வந்திருக்காங்க காலையில. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இரு, இல்லனா ஆண்டவட்ட கணக்கு கொடுப்ப. சூப்பர். இப்ப பாருங்க என்னைய இப்பதான் சிரிச்சிருக்காங்க, பாதி பேர் தூங்கி முழிச்சிருக்காங்க. அல்லேலூயா. தூங்குறவங்களா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆஹா, போல அருமை. தூங்குறவங்களா அல்லேலூயா சொன்னா அல்லேலூயா சொல்றீங்களே. ஏன்னா பாதியில முழிச்சிருக்காங்க இப்பதான். சரி, அல்லேலூயா. என்ன சொல்லிட்டு இருந்தேன்? இந்த பிரதான ஆசாரியர், சர்ச் பாஸ்டர், அந்த பட்டணத்துல உயிரோடு இருக்கும் வரை, ஒருவேளை வயசான பாஸ்டரா இருக்காருன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 வருஷத்துல போயிட்டார் அப்படின்னா 10 வருஷமும் என்ன பண்ணுமா? அந்த அடைக்கல பட்டணத்துல தான் இருக்கணும். அங்க அவனுக்கு சாப்பாடு கிடைக்கும். இங்க இவன் வீட்டுல வாழ்ற எல்லா சகல வசதிகளும் கர்த்தர் அங்க செஞ்சு வச்சிருக்கிறாரு. ஆமென். ஏன்னா தெரியாம தப்பு செஞ்சுட்டான். இந்த சம்பவத்தை நினைக்கும் போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? சொல்லுங்க, என்ன ஞாபகம் வருது? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நமக்கு அடைக்கல பட்டணம். அல்லேலூயா. தெரிஞ்சோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ துணிகரமாய் செய்த எல்லா பாவங்களுக்கும் அடைக்கல பட்டணமாகிய இயேசுவின் பாதம். உலகம் உங்களை வெறுக்கலாம், உலகம் உங்களை தள்ளிவிடலாம். நீ இப்படி செஞ்சிட்டல, ஒரு தெரியாம ஒரு தப்பு செஞ்சிருப்பீங்க, அதையே பல வருஷமா சொல்லி 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 காட்டி குத்தி காட்டி உங்க மனசை நோக்கடிச்சு உடைப்பாங்க. ஆனா மனுஷங்க இருதயத்தை உடைப்பாங்க. ஆனா கர்த்தர் இருதயத்தை சோதித்து ஆராய்ந்து அறிகிறவர். உன்னோட உள்ளங்களை அறிகிறாரு, தூரத்திலிருந்து நினைவுகள் அறிகிறார். என் பிள்ளை எவ்வளவு வேகமா, என் பிள்ளை எவ்வளோ துக்கத்தோடு பாரத்தோடு என்னோட சமூகத்துக்கு வந்திருக்குன்னு சொல்லி கர்த்தர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய சிச்சுவேஷன்ஸ் நமக்கு ஆப்போசிட்டா இருக்கலாம். நம்மளோட சூழ்நிலைனால இந்த தப்பு செஞ்சுட்டேன். சில பேர்கிட்ட போய் கேட்டா சொல்லுவாங்க, வேணும்னே செஞ்சியா? தெரியாம செஞ்சுட்டேன், தெரியாம போய் விழுந்துட்டேன். பிப்ரவரி 14 என்னமா வருது? பிப்ரவரி 14 என்னமா வருது? வர வெள்ளிக்கிழமை என்னமா வருது? லவர்ஸ் டே. தெரியாம போய் விழுந்துட்டேன், அதுல இருந்து என்னால வெளியே வர முடியல, தெரியாம போய் விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லி வேதனைப்பட்டாலும், அந்த சிச்சுவேஷன்ல என்னால முடியல, அதுல இருந்து வெளியே வர முடியலன்னு நம்ம ஒப்பு கொடுத்தா, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தா சூழ்நிலைகளை மாற்றவர் கர்த்தர். அல்லேலூயா. தெரியாம ஒருத்தர பாத்துட்டீங்க, எப்படா வெளியே வருதுன்னு தெரியல. நல்லா தெரிஞ்சுக்கங்க, எப்படி வெளியே வருதுன்னு தெரியல. ஆண்டவர்கிட்ட உண்மையாலுமே ஒப்பு கொடுத்து, ஏசப்பா இந்த சூழ்நிலையில என்னை மாற்றுங்க, என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லும்போது கட்டாயமா கர்த்தரையே அவங்க இருதயத்துல பேசி எல்லாத்தையும் நீட்டா முடிச்சு விட்டு உங்களை தம்முடைய பாதத்திலே அவர் வச்சுக்குவார். அல்லேலூயா. எதை பத்தி நீங்க கவலைப்பட வேணாம், எதை பத்தி நீங்க சோர்ந்து போக வேணாம். இந்த அடைக்கல பட்டணத்தை குறித்து பார்ப்போம். 35ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் பாருங்க. 35ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஆனாலும் கொலை செய்தவன், நல்ல கவனி, நீ தப்பு செஞ்சுட்ட, உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறாரு. ஆண்டவர் சமூகத்துல வந்து பாவ மன்னிப்பு கேட்டு
பாவ மன்னிப்பை வாங்கிக்கோ. சப்போஸ் படி, கொலை செய்தவன் தப்பு பண்ணவன் தான் ஓடி போய் இருக்கிற அடைக்கல பட்டணத்தின் எல்லையை விட்டு, அடைக்கல பட்டணத்துக்குள்ளேயே இருக்கணும். அந்த பாஸ்டர் சாவர வரைக்கும் ஊரை விட்டு வெளியே வரக்கூடாது. உள்ள எல்லா சகல வசதிகளும் கிடைக்குது. சப்போஸ் அவன் வெளியே வந்துட்டான் அப்படின்னா, பழி வாங்குகிறவன், இந்த பழி வாங்கணும்னு ரெடியா இருக்காங்களா அவங்க குடும்பத்துல இருக்கவங்க? கொலை செய்தவனை அடைக்கல பட்டணத்துக்கு வெளியே கண்டுபிடித்து கொன்று போட்டால், வெளியே கண்டுபிடித்து தாராளமா கொண்டு போடலாம். ரத்தப்பழி இல்லை. அப்படி அவனை கொண்டு போட்டா அவன் மேல ரத்தப்பழி இல்லைன்னு சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல நல்லா குறிக்குது. கர்த்தருடைய சமூகத்தில இருந்து, அவருடைய பாதுகாப்புல இருந்து வெளியே போன அப்படின்னா சாத்தா என்ன பண்ணுவான்? கண்டிப்பா நிச்சயம் கொன்று போடுவான். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஏசப்பாவோட சமூகம் மட்டும்தான் நம்மளுக்கு பாதுகாப்பு. இந்த சமூகத்தை விட்டு, அவருடைய பாதுகாப்பை விட்டு வெளியே போறவங்களுக்கு சாத்தான் எப்ப வேணா கொல்லலான்னு சொல்லி வசனமே இருக்கு. வசனம் போட்டிருக்கா இல்லையா? திருப்பி படிங்க, கடைசி வசனம் திருப்பி படிங்க. அடைக்கல பட்டணத்தை விட்டு ஒருவன் வெளியே வருவதை கண்டால், பழி வாங்குகிறவன், நம்மளை யார் பழி வாங்கலாம் ரெடியா இருக்கா? சாத்தான். பழி வாங்குகிறவன் கொலை செய்தவனை தைரியமா கொல்லலாம். போட்டிருக்கா இல்லையா? அப்படி கொன்றாலும் கர்த்தர் வந்து துணைக்கு நிற்க மாட்டார். அல்லேலூயா. என்ன பாருங்க, வசனம் தெரிஞ்சிருந்தும் தப்பு செய்தவர்களை நல்லா கவனிக்கணும். நீங்க தெரியாம செஞ்ச தப்ப மன்னிக்கிறார். தெரிஞ்சு பண்றோம் அப்படின்னா உடனே திருவிருந்துல வந்து அந்த பாவத்தை கழுவிடணும். திருவிருந்து கூட எடுக்காம ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்து எடுக்காத அளவுக்கு உனக்கு என்ன அப்படி வேலை? ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்து எடுக்காத அளவுக்கு உனக்கு திடீர்னு செத்து போயிட்டா எங்க போவ? அப்ப அந்த இயேசுவின் ரத்தம் மட்டும் தான் நம்மளுக்கு பாதுகாப்பு. ஏசப்பாவோட ரத்தம், அவருடைய சரீரம், ரத்தம் மட்டும் தான் நம்மளுக்கு பாதுகாப்பு. அதை சரியா எடுக்காம அந்த நேரத்துல வெளியில அங்கேயும் நின்றுட்டு இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக சாத்தானுக்கு நாம் இரையாகி விடுவோம். அல்லேலூயா. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த எழுதி வச்சுக்கோங்க, மெயினான எத்தனை பட்டணம் சொல்லியிருக்கேன்? 48 பட்டணத்துல மொத்தம் மெயினான எத்தனை பட்டணம்? அந்த 6 பட்டணத்தோட பேர் சொல்ற எழுதி வச்சுக்கோங்க. முக்கியமான பட்டணங்கள் 6 பட்டணங்கள். முதலாவது பட்டணம் காதேஸ். எழுதிக்கங்க, எழுதலையா? நோட்லாம் எடுத்துரும் இல்லையா? காதேஸ். காதேஸ் காதேஸ் என்பதற்கு அர்த்தம் பாத்தீங்கன்னா புனித இடம் அப்படின்னு அர்த்தம். புனித இடம் அப்படின்னு அர்த்தம். காதேஸ் எழுதிக்கங்க தெளிவா. 6 அடைக்கல பட்டணத்துல முதலாவது பட்டணம். கேள்வி கேட்பேன், எல்லாத்தையும் மனப்படமா சொல்லணும். காதேஸ் அர்த்தம் என்னவென்றால் புனித இடம், நீதி. புனித அதான் புனித இடம் அண்டு நீதி. நீதி நீதி அந்த இடத்துல புனித இடம். 2வது அடைக்கல பட்டணம் சீகேம். சீகேம். பைபிள் நல்லா படிக்கிறவங்களுக்கு இந்த வார்த்தைலாம் டக்குன்னு புரியும், உடனே எழுதிருவீங்க. பைபிள் படிக்காதவங்களுக்கு தான் என்னடா என்னமோ பேசுறாங்க, என்ன லாங்குவேஜ்னே தெரியல. சீகேம். சீகேம் என்பதற்கு தோள்பட்டை என்ற அர்த்தம். தோள்பட்டை. சீகேம் என்பதற்கு தோள்பட்டை என்ற அர்த்தம். 3வது எபிரோன். 3வது அடைக்கல பட்டணம் எபிரோன். இதெல்லாம் நீங்க படிச்சிருக்கீங்களா? எபிரோன் பத்தி படிச்சிருப்பீங்க, சீகேம் பத்தி படிச்சிருப்பீங்க பைபிள்ல. நீங்க இந்த செய்தி ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா பயங்கரமா எடுத்து பேசிட்டே இருக்கலாம். சீகேம்ல யாருக்கு என்ன நடந்துச்சு, எபிரோன்ல எல்லாருக்கும் என்ன நடந்துச்சு, அங்கெல்லாம் போனா டைம் பத்தாது. நான் உங்களுக்கு சிம்பிளா ஷார்ட்டா சொல்லிடுறேன். இனி வருங்காலங்கள்ல பாஸ்டரமா இந்த மாதிரி காரியங்கள் 6 பட்டணத்தை என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு செய்தி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எபிரோன். எபிரோன். எபிரோன் என்பதற்கு கூட்டுறவு. கூட்டுறவு, கூடி வாழ்வது, கூட்டுறவு. எபிரோன் என்பதற்கு கூட்டுறவு என்ற அர்த்தம். 4வது யூனிட்டி. அதான் எபிரோன் என்பதற்கு கூட்டுறவு, யூனிட்டி என்ற அர்த்தம். 4வது பசேர். பசேர் இரட்டக்கொம்பு ச. பசேர். பசேர் என்பதற்கு கோட்டை என்ற அர்த்தம். கோட்டை. கோட்டை. பசேர் என்பதற்கு கோட்டை என்ற அர்த்தம். 5வது ராமோத். 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 ராமோத் என்பதற்கு உயரங்கள் என்ற அர்த்தம். உயரங்கள். ராமோத் என்பதற்கு உயரங்கள் என்ற அர்த்தம். 6வது கோலான். இரட்டக்கொம்பு போட்டுக்கங்க, கா போட்டுக்கங்க, தொலைக்கால். கோலான். கோலான். கோலான் என்பதற்கு மகிழ்ச்சி என்று அர்த்தம். அல்லேலூயா. இந்த 6 காரியங்களை தான் குறித்து பார்க்க போறோம். முதலாவது காதேஸ், புனித இடம், நீதி. 2வது சீகேம், தோள்பட்டை. 3வது எபிரோன், கூட்டுறவு. 4வது பசேர், கோட்டை. 5வது ராமோத், உயரங்கள். 6வது கோலான், மகிழ்ச்சி. அல்லேலூயா. பாத்துக்கங்க, நாம் தெரியாமல் கூட ஒரு பாவம் செய்யும் போது என்ன பண்றாரு? கர்த்தர் நம்மள இரக்கமா மன்னிக்கிறார். ஆண்டவர் நம்மள மன்னிக்கலன்னா யாருமே உள்ளே இருக்க முடியாது. கரெக்டா இல்லையா?
ஆண்டவர் நம்மள மன்னிக்கலன்னா யாருமே திருச்சபைக்குள்ள இருக்க முடியாது. எதுக்கு திருச்சபை? திருச்சபை பாவிங்களுக்கு திருச்சபையா, பரிசுத்தவான்கள் திருச்சபையா? சொல்லுங்க. திருச்சபை பாவிகள் தான். தப்பு செய்யறவங்களா சத்தமா சொல்றாங்க, பாவிக்கு தான், எனக்கு தான். ஆமா, அப்புறம் பாத்துக்கங்க, பாவி, நான் சொல்றேன், பாவிக்கு தான் திருச்சபை, பரிசுத்தவான்களுக்கு இல்ல, பாவிக்கு தான். யார் ஒருவர் பாவம் செய்யும் பொழுது நல்லா நீங்க கவனிக்கணும், எப்படி அடைக்கல பட்டணம் இருந்துச்சோ 12 கோத்திரத்துக்கும் 11 கோத்திரத்துக்கும், அதே போல கர்த்தர் உங்களுக்கு உங்களை எங்க வச்சிருக்கிறாரு? எல்ஷடாய் திருச்சபை என்ற அடைக்கல பட்டணத்துக்குள்ள உங்களை வச்சிருக்கிறாரு. இங்க நீங்க வராம இருக்கலாமா? சபைக்கு யாராவது வராம இருக்கலாமா? சபை கூடி வருவதை யாராவது விட்டு விடலாமா? சபைக்கு வர அன்னைக்கு யாராச்சும் வேலைக்கு போலாமா? கேக்குறது பதில் சொல்லுங்க. சர்ச்சுக்கு வர அன்னைக்கு சர்ச்சுக்கு வந்துடணும். அதுக்காக இங்கேயே ஃபுல்லா குடியிருக்க முடியாது. எப்பெல்லாம் ஜெபம் நடக்குதோ அதெல்லாம் அந்த அடைக்கல பட்டணத்தை குறிக்குது. ஜெபம் நடக்கும் பொழுது யாராவது ஒருவர் வெளியிலே காணப்பட்டால், வேலையில் காணப்பட்டால், அவர்களுக்கு என்ன இல்ல? கரெக்டா, பாதுகாப்பு இல்ல. சர்ச்சுக்குள்ள இருக்கவங்களுக்கு மட்டும்தான் பாதுகாப்பு. சர்ச்சை விட்டு பிரேயர் அப்ப வெளியே இருக்கவங்களுக்கு பாதுகாப்பு இல்ல. அல்லேலூயா. அதெல்லாம் நீங்க கவனிக்கணும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் நல்லா உங்களுக்கு தெரியும், ஆசரிப்பு கூடாரம் இருக்கு. ஆசரிப்பு கூடாரம் நல்லா கவனிங்க. ஆசரிப்பு கூடாரம் உங்களுக்கு தெரியும், வெளிப்பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். சரிங்களா? வெளிப்பிரகாரத்துல என்ன இருக்கு? வெளிப்பிரகாரத்துல தண்ணி தொட்டி. வந்தோன்னு என்ன பண்ணணும்? கால்களை கழுவிட்டு, சர்ச்சுக்குள்ள வரும்போது எவ்வளவு புனிதமா இருந்திருக்காங்க பாருங்க. காலை கழுவிட்டு சுத்தமா உள்ள வந்துடுறாங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறமேட்டு என்ன பண்றாங்க? மண்ணா வைக்கப்பட்டு என்ன போட்டு இல்ல, அந்த இடத்துல என்ன போட்டிருக்கு? குத்து விளக்கும் மேஜையில தேவ சமூகத்து அப்பம். ஏசப்பாக்கு பலி செலுத்துறதுக்கு அப்பமும் அந்த காரியங்கள் இருக்கு. அது வரைக்கும் எல்லாம் வரலாம். ஆனா அதை தாண்டி பாத்துக்கங்க, மகா பரிசுத்த ஸ்தலம் இங்க யாருமே வர முடியாது. உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கும் அப்படின்னா, ஹிந்து கோயில்ல வெளிப்பிரகாரம் வரைக்கும் போலாம், உள் பிரகாரத்துல போக முடியுமா? நம்மளாம் ஐயரை தவிர யாரும் போக முடியாது. இப்ப 3 வாரத்துக்கு முன்னாடி இளையராஜா இசைஞானி என்ன பண்ணாரு? போயிட்டார் தெரியாம உள்ள, உடனே வெளியே அனுப்பிட்டானுங்க. அது நியூஸ் வந்துச்சு, அது நீங்க பார்த்திருப்பீங்க. யாரா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, அந்த கருவறைக்குள்ள அவங்க மட்டும் தான் போக முடியும் அப்படின்னு சட்டம் இருந்துச்சு. நல்லா தெரிஞ்சுக்கங்க. இதெல்லாம் எதை பார்த்து காப்பி அடிச்சிருக்கானுங்க? பைபிளை பார்த்தா காப்பி அடிச்சிருக்கானுங்க. இந்த பழைய ஏற்பாட்டுல இந்த மாதிரி இருந்துச்சு. வருஷத்துல ஒரு திருப்பு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நல்லா உங்களுக்கு தெரியும், பலி செலுத்துவாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை பிரதான ஆசாரியர் இருக்கார்ல, சர்ச்சு பாஸ்டர் இருக்கார்ல, உங்களுக்கு ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கோம். அந்த பாஸ்டர் என்ன பண்ணுவாரு? ஆடை பலி செலுத்துறதுக்கு இந்த ஆசாரியர் என்ன பண்றாங்க? பலிபீடத்துல வராங்க. இங்க யாருமே வரவே முடியாது. ஏன் இங்க வர முடியாதுன்னா, கர்த்தர் இங்க வீட்டு இருக்கிறார். இந்த பெரிய துணி போட்டு மறைச்சிருப்பாங்க. நல்லா நீங்க கவனிக்கணும். வருஷத்துக்கு ஒரு திருப்பு அந்த ஆசாரியர் உள்ள வரும்போது இடுப்புல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, கயிறு கட்டி, இந்த உங்களுக்கு என்ன தெரியும், தெரியாதவங்களுக்கு சொல்றேன், இடுப்புல ஒரு பெரிய கயிறு கட்டி இருப்பாங்க. பலி செலுத்த உள்ள வரும்போது, ஆண்டவர் சமூகத்துல பலி செலுத்த உள்ள வரும்போது, இந்த ஆசாரியர் நடந்து வரும்போது டிங்குன்னு சவுண்ட் கேட்கும். நல்லா உள்ள வந்து அந்த இதுல கேருபின் அந்த பெட்டியில, உடன்படிக்கை பெட்டியில ரத்தத்தை தெளிச்சு, ஜனங்கள் பாவங்களுக்காகவும் இந்த பாஸ்டரோட பாவங்களுக்காகவும் பாவ மன்னிப்பு கேட்டுட்டு வெளியில நல்லபடியா போயிட்டாருன்னா பரவாயில்ல. சப்போஸ் பரிசுத்தமா இல்லாமல், தகுதியோடு இல்லாமல் இந்த ஆசாரியர் ஊழியம் செய்ய உள்ள வந்துட்டா, கர்த்தர் என்ன பண்ணுவாரு? உடனே ஆன் த ஸ்பாட்ல அடிச்சிருவாரு. அடிச்ச உடனே செத்த போனோம், இந்த போனா என்ன ஆயிரும்? கீழே கிடக்கும். வெளியே கூட யாராவது வந்து உள்ள வந்து எடுக்க கூட முடியாது. ஏன்னா இந்த ஆசாரியரை தவிர யாரும் உள்ளுக்குள்ள வரக்கூடாது. அவ்வளவு பரிசுத்தமான திருச்சபை. நல்லா யோசிச்சு பாருங்க. திடீர்னு ஒருத்தங்க கீழே உழுவுறாங்க அப்படின்னா, அந்த மணி சவுண்ட் டிஃபரெண்டா கேட்கும், தனப்படான்னு கேட்கும். ஒரு மாதிரி, ஆஹா அடிச்சுட்டாரு ஆண்டவர், வெளியில இருக்கவங்க நினைப்பாங்க, ஐயோ ஆண்டவர் அடிச்சுட்டாரு அப்படின்ட்டு இந்த பாப்பாங்க. சத்தமே இருக்காது, சைலண்டா இருக்கும். அந்த டெட் பாடியை எப்படி இழுப்பாங்க? கயிறு கட்டி அனுப்பியிருக்காங்களே, இந்த கயிறோடு அப்படியே வெளியே பிடிச்சி இழுத்தாங்கன்னா வெறும் பணம் தான் வெளியே வரும். அப்பேற்பட்ட பரிசுத்தமான திருச்சபை அந்த ஆசரிப்பு கூடாரம். ஆனா இன்னைக்கு இதுதான் பலிபீடம். யாரு வேணா எப்ப வேணா வந்து இங்க ஜெபம் பண்ணலாம். ஆமாவா இல்லையா? ஆண்டவர் எல்லாத்தையும் மாத்திருக்காரு. நீங்க நினைச்சா இங்க வந்து முட்டி போட்டு ஜெபம் பண்ணலாம். இதை பத்தி நான் உங்கள்ட்ட சொல்றேன். எபிரேயர் 4:14 வாசிங்க. எபிரேயர் 4:14. வானங்களின் வழியாய் பரலோகத்துக்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர், ஆண்டவன் படிக்கங்க, இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால் நாம் பண்ணின
அறிக்கையை உறுதியாய் பற்றிக் கொண்டிருக்க கடவோம். அடுத்த வசனம். நம்முடைய பலவீனங்களை குறித்து நல்ல கவனிங்க. தெரியாமல் ஒருத்தன் தப்பு செஞ்சுட்டா அவனுக்கு எப்படி அடைக்கல பட்டணம் இருக்குதோ, ஒரு ஆசாரியர் எப்படி அவனை காப்பாத்துறாரோ, அதே போல வசனம் இங்க போட்டிருக்கு. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மளை போல ஏசப்பா 33 வருஷம் உலகத்துல வாழ்ந்திருக்காரு. எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவமே இல்லாதவராய் இருக்கிற ஆமென் பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. தெரியாம ஒரு தப்பு செஞ்சா அவங்களுக்கு என்ன நடக்கும்னு ஏசப்பாக்கு தெரியும். ஏன்னா உலகத்துல வாழ்ந்திருக்காரு. சிச்சுவேஷன்ஸ், சூழ்நிலைகள் இப்படி எடுத்துக்கலாம். சமாரிய பெண்கிட்ட ஏசப்பா பேசிட்டு இருந்தாரு. தூரத்துல இருந்து என்ன பண்ணிருப்பானுங்க, என்னடா இவர் பெண்ணிட்ட பேசினதே இல்லையே அப்படின்னு பாதி பேர் சொல்லியிருப்பாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணிருப்பாங்க, பரிசுத்தவான் மாதிரி பேசுறாரு, அந்த பொண்ணுகிட்ட நின்று தனியா பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கரெக்டா இல்லையா? இது எல்லா சிச்சுவேஷனும் கர்த்தருக்கு தெரியும். அதான் போட்டிருக்கு, நம்முடைய பலவீனங்களை குறித்து நம்மளுக்கு பரிதபிக்க கூடாத ஆசாரியர் இல்லாம, அப்படி கிடைக்கல, எல்லா காரியத்திலும் நமக்காக பரிதபிக்க கூடிய ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடினால் ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும். நல்ல கவனிங்க. ஏசப்பா சிலுவையில மரிச்ச உடனே ஏன்னா தேவாலயத்துறை திரைச்சில என்ன பண்ணுச்சு, மேலிருந்து கீழே இருந்து ரெண்டா கிழிக்கப்பட்டது. அத்தனை நாள் உள்ளுக்குள்ள மூடி வச்சிருந்தாங்க உடன்படிக்கப்பட்டிய. ஏசப்பா சிலுவையில உயிரை விட்ட உடனே கீழ இருந்து கிழிச்சா எவனாவது கிழிச்சு விட்டான்னு சொல்லிடக்கூடாதுன்ட்டு மேல திரைச்சிலையை மூடி இருக்குல்ல, இத்தனை நாள் மூடி வச்சிருந்தாங்கல்ல, மேலிருந்து கீழே ரெண்டா கிழிஞ்சிருச்சு. உடனே என்ன பண்ணாங்க, மக்கள்லாம் ஓடி வந்து, ஐயோ இத்தனை நாள் இதுதான் உடன்படிக்கப்பட்டியா, இதுதான் மன்னா வைக்கப்பட்ட பொறுப்பாத்திரமா அப்படின்னு ஓடி வந்திருக்காங்க. அதேதான் இங்க வசனம் போட்டிருக்கு, நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் பெறவும் கிருபை அடையவும் தைரியமாய் பலிபீடத்தில் வந்து முழங்கால் பட்டு ஜெபம் பண்ணலாம். அது பண்ணுவதற்கு என்ன போட்டிருக்கு லாஸ்ட் வார்த்தை, இரக்கத்தை பெறவும் கிருபாசனத்தில் தைரியமாய் வந்தடைய சேரக்கடவும். அல்லேலூயா. வசனம் அழகா, பாட்டு சூப்பரா இருக்கு. என்ன போட்டிருக்கு, இரக்கம் பெற சமயத்தில் சகாயம் பெற கிருபாசன தண்டையில் தைரியமாய் வர. சதப்படமா, இரக்கம் பெற சமயத்தில் சகாயம் பெற கிருபாசன தண்டையில் தைரியமாய் வர கிருபை செய்தவரே எங்கள் ஆசாரியரே. அல்லேலூயா. கிருபை செய்தவரே எங்கள் பிரதான ஆசாரியரே. ஏசப்பா என்று பாடுவோமாம். ஏசப்பா, சத்தத்தை விடுத்து பாடலாமா. ஏசப்பா 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 எங்கள் பிரதான ஆசாரியரே எங்கள் பிரதான ஆசாரியரே. தோளிலே எங்களை சுமப்பவரே, இதயத்தில் எங்களை பொறிந்தவரே, ஞாபக கூறியாய் ஓ இருதயத்தில் நம்மளை வைப்பவரே எங்கள் பிரதான ஆசாரியரே. பாவமில்லாத ஆசாரியரே, என்றென்றும் வாழ்கின்ற ஆசாரியரே, உம்மாலே வெல்கின்றோம் ஆசாரியரே எங்கள் பிரதான ஆசாரியரே. அல்லேலூயா. சூப்பரா போட்டுருக்கு பாருங்க. இரக்கம் பெற, அதுக்கு முன்னாடி ஒரே தரம் பலியிட பட்டதனால் என்றென்றும் பூரண படுத்தினீரே. என்னைய பாருங்க. ஒவ்வொரு அந்த ஆசாரியர் எப்பெல்லாம் சர்ச்சுக்கு மக்கள் போறாங்களோ, போகும்போது என்ன வாங்கிட்டு போனோம், ஆடு புறா இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் சபைக்கு வாங்கிட்டு போய், இந்த வாரம் ஃபுல்லா தப்பு செஞ்சுட்டேன், என் பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லிட்டு பலி செலுத்தணும். அந்த மாதிரி இங்கெல்லாம் விட்டு நம்ம எத்தனை ஆடு அடிக்கணும்? வாரம் நம்மள ஆடு மாடு கொண்டு வர சொன்னா எனக்கெல்லாம் 10 ஆடு வேணும். கரெக்டா இல்லையா? எல்லாத்துக்கும் வேணும். பொய் சொல்லுவோம், திருடுவோம், எல்லா வேலையும் செய்வோம். ஆனா எல்லாத்துக்கும் ஓயாம போய் ஆடு மனுஷன் செஞ்ச 6 அறிவுள்ள மனுஷன் செய்த
பாவத்துக்கு கோயிலெல்லாம் பலி செலுத்துறாங்கல்ல, ஆடு மாடை கடை வெட்டுறாங்கல்ல, நல்லா கவனிங்க. 6 அறிவுள்ள மனிதன் செஞ்ச தப்புக்கு 5 அறிவு, காமன் சென்ஸே இல்லாத 5 அறிவுள்ள பிறவி எப்படி பலி செலுத்தும்? இந்த பாவத்துக்கு அந்த ரத்தம் எப்படி பலி ஆகும்? எப்படி நிவாரணம் ஆகும்? ஏசப்பா அதனாலதான் என்ன பண்ணாரு, தானே இறங்கி வந்துட்டாரு. இறங்கி வந்து, நீ ஆடு மாடெல்லாம் வெட்டி காசை வேஸ்ட் பண்ணாத, நானே பலியா வந்துடுறேன், நியாயப்பிரமாணத்துக்கு நானே முடிவா இருக்கிறேன், என்னையவே சிலுவையில பலியாக்குறேன்னு பலி ஆனதுக்கு அப்புறமேட்டு இப்ப என்ன பண்ணலாம், ஏசப்பா அப்படின்னு கூப்பிட்டு அவர்கிட்ட பாவம் மன்னிப்பு கேட்கும் போது அடுத்த நிமிஷமே நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். அதற்காகத்தான் உலகத்துல திருவிருந்துன்னு வச்சிருக்கிறாரு. திருவிருந்து நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்டா நீங்க இது பண்ணும். ஒவ்வொரு திருவிருந்தப்போ எவ்வளவு சொல்றோம், ஆனா செம்மையா கோவம் வருது. பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா, வேடிக்கை பாக்குறாங்க. இங்க இருக்கிறவங்க யாரும் பார்த்ததே இல்லையா? திருவிருந்துக்கு முழங்கால் போட சொன்னா எய்தாப்புல முழங்கால் போடுறாங்களா, ஒருத்தர் முகத்தை வேடிக்கை பாக்குறாங்க. நடந்து போறவங்களை பாக்குறாங்க. அந்த சலசலப்பு சவுண்ட் இருக்கவே கூடாது. திருவிருந்துன்னு சொன்ன உடனே உங்க இடத்துல நீங்க போய் உடனே முழங்கால் போட்டு முக்காடு போட்டு கண்ணை இரிக்காம முடிக்கணும். வேடிக்கை பார்க்கவே கூடாது. அவ்வளவு புனிதமானது திருவிருந்து. அல்லேலூயா. பாத்துக்கங்க, ஏசப்பா என்ன பண்ணாரு, ஓயாம நீ ஆடு பலி செலுத்தாத, ஒரே தரம் இயேசு சிலுவையில் பலியிடப்பட்டதனால் என்றென்றும் பூரணப்படுத்தினாரு. பிரதான ஆசாரியரே, நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒரு ஜட்ஜ் இருக்காரு. ஒருத்தன் தப்பு செஞ்சுட்டான், தண்டனை அனுபவிச்சு ஆகணும். ஜட்ஜி நினைச்சா என்ன வேணா பண்ணலாம், ஆமாவா இல்லையா? மன்னிச்சு விடலாம், பெனால்ட்டியும் போடலாம், மன்னிக்காமலே இவனை ஜெயிலையும் போடலாம். நல்லா கவனிச்சுங்க. ஒருத்தன் தப்பு செஞ்சுட்டான், தெரியாம தப்பு செஞ்சுட்டான். ஆண்டவர்கிட்ட போய் அந்த ஜட்ஜிட்ட போய் கெஞ்சி கேட்கறான், ஐயா என்ன மன்னிச்சிருங்கயா, நான் தெரியாம தான் செஞ்சேன், நான் வேணும்னே பர்பஸா செய்யவே, ரொம்ப கெஞ்சுறான். உடனே என்ன பண்றாரு, அவன் சைடு நியாயம் இருக்கு, அவன் சைடு நியாயம் இருக்கு, தெரியாம தப்பு செஞ்சுட்டா அதனால ஒருத்தன் பாதிக்கப்பட்டான்னு வச்சுக்கோங்க. இந்த நியாயாதிபதி ஜட்ஜி பாக்குறாரு, என்ன பண்றாரு, அப்பா உன் சைடு நியாயம் இருக்கு, நீ தெரிஞ்சு உனக்கு கொல்ல தெரியாம கொண்ட, சரி உனக்காக ஒண்ணு பண்றேன், நானே இறங்கி வந்து உன்னுடைய பாவத்தை நான் ஏத்துக்கிறேன். ஜட்ஜி தனக்கே தண்டனை கொடுத்துக்குவாரா? உலகத்துல என்ன பண்ணுவாரு, மன்னிச்சிருவாரு. இந்த அவரு தான் கடவுள் மாதிரி, மைலாட் அப்படின்றாங்க ஒவ்வொரு கோர்ட்லயும். பாத்தீங்க என்ன பண்றாங்க, அவங்களே மன்னிப்பு கொடுக்கறது போல உலகத்துல இருக்க ஜட்ஜி மன்னிப்பு கொடுக்கிறாரு, தண்டனை இல்லாம மன்னிப்பு கொடுக்கிறாரு. ஆனா நம்முடைய பிரதான ஆசாரியர் என்ன பண்ணாரு, தன்னையே உயிரே கொடுத்துட்டாரு. சிலுவையில நமக்காக ரத்தம் சிந்தி, நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய கரங்கள்ல ஆணி அடிச்சனால, நம்முடைய கையால பாவம் செஞ்சனால ஏசப்பாவோட கரங்கள் ஆணி அடிச்சாங்க. நம்ம போகக்கூடாத இடத்துக்கு போனனால ஏசப்பாவோட கால் ஆணி அடிச்சாங்க. நம்ம தேவையில்லாம சிந்திச்சதுனால ஏசப்பாவோட தலையில முள்முடி சுமத்துனாங்க. நம்முடைய இருதயத்துல நம்ம கண்ட கர்மத்தையும் நினைச்சனால ஏசப்பாவோட இருதயத்துல விழாவில குத்துனாங்க. நம்ம செஞ்ச எல்லா பாவங்களுக்காகவும் வசனம் போட்டிருக்கு, ஏசாயால போட்டிருக்கு, உலப்பட்ட நிலம் போல் ஆனிச்சா ஏசப்பாவோட முதுகு. சாட்டை வார்னால அடிச்சு ஏசப்பாவோட முதுகு இருக்குல்ல, உலப்பட்ட நிலம் போலாச்சா. கிராமத்துல பாத்திருப்பீங்க, உழுது பார்த்திருப்பீங்க, அந்த கொத்தி இப்படி வரும், அப்படியே அந்த இடம் பார்த்தீங்கன்னா கன்றாவையா இருக்கும். அந்த மாதிரி ஏசப்பாவோட முதுகு ஆணிச்சான். ஒவ்வொரு திருவிருந்தப்பையும் இதை நம்ம நினைக்கணும். இயேசு, அதனாலதான் நான் ஒவ்வொரு திருவிருந்து கொடுக்கும்போது வார்த்தை சொல்லுவேன், கையில பெற்றிருக்கிற இயேசுவின் சரீரத்திற்காகவும் இயேசுவின் ரத்தத்திற்காகவும் ஸ்தோத்திரம் சொல்லுங்கன்னு நான் சொல்லுவேன். சொல்லிருக்கேனா இல்லையா? அப்ப கூட சத்தமா ஸ்தோத்திரம் சொல்றது இல்ல, ஏன்னா கையில வச்சிருக்கிறது சாதாரண பிரெட் கிடையாது, ஏசப்பாவோட சரீரம். ஏசப்பா கையில டம்ளர்ல பிடிச்சிருக்குது சாதாரண ஜூஸ் கிடையாது, இயேசுவின் ரத்தம். அல்லேலூயா. நல்லா நீங்க கவனிக்கணும். இப்ப செய்தி அந்த 6 இடம் பேர் சொல்லிட்டேன். இப்ப நல்லா வாங்க, ஏசப்பா நமக்கு எல்லாத்துக்கும் எல்லாமா இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. இப்ப அந்த 6 காரியம் சொன்னேன்ல, ஃபர்ஸ்ட் காரியம் என்னக்கா சொன்னேன்? காதேஸ் என்பதற்கு என்ன அர்த்தம்? புனித இடம். புனித இடம், நீதி என்ற அர்த்தம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஏசாயா 53ஆம் அதிகாரத்துல 6 பட்டணத்துக்குரிய காரியங்களும் இங்க இருக்குது. அந்த ஒரு அதிகாரத்தை மட்டும் தான் பார்க்க போறோம். எல்லாம் பைபிள் எடுத்துக்கங்க. பைபிள் படிக்க சொல்ற நேரத்துல படிக்கணும். நீங்க மத்த நேரத்துல படிக்கிறீங்க, பைபிள் படிக்க சொல்லும் போது படிங்க. ஏசாயா 53ஆம் அதிகாரம் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த 6 அடைக்கல பட்டணத்திற்கு உண்டான பெயர்கள் இந்த ஏசாயா 53ஆம் அதிகாரத்துல இருக்குது. நீங்க எல்லாமே எடுத்து வச்சுக்கணும். பக்கம் சொல்லுங்க. 860.
860 பழைய ஏற்பாட்டில் 860 எல்லாம் எடுத்துக்கங்க. ஏன் எடுத்துக்க சொல்றேன் அப்படின்னா 6 அடைக்கல பட்டணம் இருக்குல்ல, அந்த 6 பட்டணத்துக்கு உண்டான பெயர்கள் இருக்குல்ல, அந்த 6 பெயரும் இங்க வருது. நீங்க எடுத்து எல்லாத்தையும் நீங்க தெளிவா நீங்க வாசிக்கணும். முதலாவது அடைக்கல பட்டணம் காதேஸ், புனித இடம், நீதி என்று அர்த்தம். ஏசாயா 53 அதிகாரம் 1 வசனம் 2 வசனம். சத்தமா, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளம் கிளையை போலவும் வறண்ட நிலத்தில் துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். ரெண்டு தான வச்சிருக்க. 1 2. அவருக்கு அழகும் இல்லை சௌந்தரியமும் இல்லை. யாரால? என்னை பாருங்க, யாரால? நம்மளால, என்னால, உங்களால. நம்ம செஞ்ச தண்டனைக்கு இயேசு நீதியாய் அவர் நினைச்சா மன்னிச்சு விட்டுருக்கலாம். ஏசப்பா சிலுவையில போய் தான் மக்களை மன்னிக்கணுமா? உன் பாவங்கள் மன்னிக்கப்படுதுன்னு சொன்னா மன்னிச்சிட போறது, அம்மாவா இல்லையா? ஆனாலும் நமக்காக சிலுவையில பலியானாரு. தப்பு செஞ்சா ஒருத்தன் தண்டனை அனுபவிச்சு ஆகணும். உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சாகணும், தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சாகணும். அவர் கடவுள்னு சொல்லிட்டு ஓகே பூமியில இருக்க எல்லாத்தோட பாவத்தையும் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொன்னா மன்னிச்சிருக்கலாம். ஆனா அப்படி இல்லாம சிலுவையில நீதியாய் நமக்காக பலியானார். அதான் நீதியான போட்டிருக்கு. எங்கள் மூலியமாய் கேள்விப்பட்டதை விசுவாசிக்கிறவன் யார்? கர்த்தருடைய இந்த நீதியான காரியம் யாருக்கு வெளிப்பட்டது? இளம் கிளையை போலவும். உங்களுக்கு வெளிப்பட்டிருக்குது. இளம் கிளையை போலவும், வறண்ட நிலத்தில் துளிர்க்கிற வேரை போலவும். வறண்ட நிலத்தில் துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். உங்களுக்கு முன்பாகவும் எனக்கு முன்பாகவும் கர்த்தர் நீதியா எழும்புகிறார். அல்லேலூயா. அவருக்கு அழகும் இல்லை சௌந்தரியமும் இல்லை. ஏன்பா அவருக்கு அழகு இல்ல? அவரு என்னைய பாருங்க, அவர் சாரோனின் ரோஜா மருதன்றி பூங்குத்து வெள்ளை போல சென்று முற்றிலும் அழகானவர். அவ்வளவு அழகானவர் ஏசப்பா. ஏன்பா அவருக்கு அழகும் இல்லை சௌந்தரியம் இல்லை? நீதியாய் நடந்தபடினால் அவருக்கு அழகும் இல்லை சௌந்தரியம் இல்லை. அல்லேலூயா. நம்முடைய முகம் அப்படி ஆயிருக்கணும், ஆனா நமக்காக அவர் சிலுவையில பலியானார். அல்லேலூயா. இயேசுவை பார்க்கும் பொழுது அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லையா? சிலுவையில அடிச்சு துவைச்சிட்டான் ஏசப்பாவை, அடிச்சு தொங்க விட்டான். நாம் அந்த சிலுவை காட்சியை பார்க்கும் போது அவருக்கு அழகும் இல்லை சௌந்தரியம் இல்லை. நாம் அவருக்கு விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாத இருந்தது. ஆனாலும் போட்டிருக்கு ஒரு பாட்டு ஒன்று இருக்கு. அந்த கேடுற்றார் எந்தனை மீட்க 10,000 பேரிலும் சிறந்தவர்னு வரும். இந்த பாட்டு தான். ரெண்டு பாட்டு வருது. பாத்துக்கங்க. இந்த அவ்வளோ அழகு இல்லைன்னு வசனம் போட்டிருக்கு, ஆனா ஏசப்பா அப்ப கூட அழகுதான். இந்த பாட்டு அவள் அழகா வர்ணிக்குது. அதெல்லாம் நீங்க கவனிக்கணும். ஏசாயா 11 அதிகாரம் 5 வசனம் பாருங்க. ஏசாயா 11 அதிகாரம் 5 வசனம். நீதி அவருக்கு அரை கட்டும். கர்த்தர் சொல்றாரு, நீதி இயேசுவுக்கு அரை கட்டும். பெல்ட் போடுறோம்ல, இந்த பெல்ட் தான் ஆண்டவருக்கு நீதியாம். அவ்வளவு நீதியா இருப்பாராம் ஏசப்பா. சத்தியம் அவருக்கு இடைக்கட்சியமா இருக்கு. ஏசப்பா இன்னொரு வசனம் போட்டிருக்கு, அவருக்கு முன்பாக நீதி புறப்படும். வசனம் போட்டிருக்கு தெரியுங்களா உங்களுக்கு? எழுதாம விட்டேன். அவருக்கு முன்பாக நீதி புறப்படும் போட்டிருக்கு. ஏசப்பாக்கு முன்பாக நீதி புறப்படுமா? அவ்வளோ கரெக்டான காரியத்தை அவர் செஞ்சிருக்காரு. நீங்க ரெண்டாவது காரியம் எடுத்து பார்க்கலாம். முதலாவது காரியம் எது சொல்லியிருக்கேன்? முதலாவது காரியம் எது சொன்ன? நீதி. காதேஸ் நீதியை பத்தி பேசினேன். நம்ம பட வேண்டியதை அவர் ஏத்துக்கிட்டார், நீதியாய் தண்டனை ஏத்துக்கிட்டார். இரண்டாவது காரியம் என்னது? சீகேம் என்பதுக்கு என்ன அர்த்தம்? தோள்பட்டை எழுதிக்கங்க. தோள்பட்டை, இரண்டாவது தோள்பட்டை. வசனம் என்ன பாட்டு இங்க வாசிச்சோம்? இங்க என்ன வாசிச்சோம்? இப்போ ஒரு பாட்டு பாடுதா, அதுல என்ன போட்டிருக்கு? தோளிலே எங்களை சுமப்பவரே. தோள்பட்டை. இரண்டாவது எது? இயேசுப்பாவோட தோள்பட்டை தான் சீகேம். அல்லேலூயா. வசனம் போட்டிருக்கு ஏசாயா 53 அதிகாரம் 4 வசனம். ஏசாயா 53:4. மெய்யாகவே அவர் நம்முடைய இயேசு நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். சுமக்கிறது எங்க சுமப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம்? தோல்ல தான் சுமக்கணும். ஒரு வெயிட் தூக்குனால என்ன தூக்கலாம், என்ன பண்ணணும்? தோள்பட்டை தான் சீகேம். 6 பட்டணத்துல 2வது பட்டணம் தோள்பட்டை. 6 பட்டணத்துல 2வது பட்டணம் தோள்பட்டை. இயேசுவே 6 பட்டணமாக மாறினார்.
6 காரியத்தில் உள்ள சுவாபங்களும் இயேசுவுக்குள் இருக்கிறது. அல்லேலூயா. 12ஆம் வசனம். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரர் ஒருவராக எண்ணப்பட்டு. ஏசப்பா ரொம்ப பரிசுத்தர். நமக்காக அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து. நம்முடைய எல்லாத்துடைய பாவங்களையும் இயேசுவே சுமந்து. எப்படி சுமப்பாங்க? எதுல சுமப்பாங்க? தோல்ல சுமப்பாங்க. சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் உங்களுக்காகவும் எனக்காகவும் வேண்டிக் கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் ஏசப்பாவோட அன்பை உணர்றீங்க? ஆண்டவரோட அன்பை உணர்ந்தவங்க மட்டும் தான் செய்தியை நல்லா கவனிக்க முடியும், ரியாக்ஷன் கொடுக்க முடியும். இல்லைன்னா மதம் உட்கார்ந்து இருந்தீங்கன்னா நீங்க ஏசப்பாவை நேசிக்கலன்னு அர்த்தம். ஏசப்பாவை நீங்க உண்மையா ஆராதிக்கல, உதட்டுல தான் நீங்க ஆராதிக்கிறீங்க, உங்களுடைய இருதயம் எங்கேயோ தூரமா இருக்குது என்று அர்த்தம். ஏசப்பா நம்மளுக்காக சிலுவையில பலியா இருக்காரு. எல்லாம் நீங்க கவனிக்கணும். 6 பட்டணங்கள் எப்படி தெரியாம தப்பு செஞ்சுட்டா போய் பாவ மன்னிப்பு கேட்டு தப்பிச்சுக்கலாமோ, அதே போல இந்த ஏசாயா 53ஆம் அதிகாரத்துல நீதியாய் உங்களுக்காகவும் எனக்காகவும் பலியானார். தோள்பட்டையில் நம்முடைய பாவங்களை சுமந்தார், சிலுவையை சுமந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது காரியம் எபிரோன், கூட்டுறவு, ஒற்றுமையாய் கூடி வாழ்வது. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும். நல்ல கவனிங்க. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், துக்கம் நிறைந்தவரும், பாடு அனுபவித்தவருமாய் இருக்கிறார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். நல்ல கவனிங்க. அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். அவரை எண்ணாமல் போனோம். ஏசப்பாவை என்றதே கிடையாது. ஏசப்பாவை கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கறது கிடையாது. ஏசப்பாவை நினைச்சு பார்த்தா சபைக்கு லேட்டா வருவோமா? ஏசப்பா நம்மளுக்காக சிலுவையில பலியா இருக்காருன்னு சொல்லிட்டு நினைச்சு பார்த்தா நேரத்தோட சபைக்கு வந்திருப்போம், நேரத்தோட சபையில இருப்போம், பரிசுத்தமாய் திருவிருந்து பங்கெடுப்போம். நல்லா நீங்க யோசிச்சு பாருங்க. கூட்டுறவு எதுக்கு சொல்ல வரேன்னா, 6ஆம் வசனம் அப்படி அடுத்த 6ஆம் வசனம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். நல்லா நீங்க வார்த்தையை கவனிக்கணும். அவங்கவுங்க இஷ்டத்துக்கு நடக்கிறாங்க. யாருமே ஒரு ஆண்டவர்கிட்ட பரிசுத்தமா வாழல. படிக்காதீங்க, என்ன பாருங்க. அவங்க இஷ்டத்துக்கு போறாங்க. அவனவன் தன் இஷ்டத்துக்கு போறான். கர்த்தரோ எல்லாருடைய அக்கிரமத்தையும், பிதாவோ நம்முடைய எல்லாத்தோட அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார், இயேசுவின் மேல் விழப்பண்ணினார். அல்லேலூயா. வசனம் போட்டிருக்கு. யோவான் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்க. யோவான் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நான் இனி உலகத்தில் இரேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் இனி உலகத்தில் இரேன். இவர்களோ உலகத்தில் இருக்கிறார்கள். நான் உம்மிடத்துக்கு வருகிறேன். ஏசப்பா சொல்றாரு, பிதாட்ட சொல்றாரு, நான் உங்களிடத்தில் வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்த இந்த ஜனங்கள் நம்மை போல் ஒன்றாய் இருக்கும்படி, நானும் பிதாவும் ஏசப்பாவும் எப்படி ஒன்னா இருக்கிறோமோ அதே போல ஒன்றாய் இருக்கும்படி, மக்கள் எல்லாம் ஒன்றாய் இருக்கும்படி நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும் என்று ஏசப்பா வேண்டுகிறார். அல்லேலூயா. இந்த இடத்துல போட்டிருக்கு கூட்டுறவு. அவனவன் தன் இஷ்டத்துக்கு போனா, ஆனா ஏசப்பா எபிரோனாக கூட்டுறவாக எல்லா மக்களையும் தன்னிடத்தில் சேர்த்தார். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோம். அல்லேலூயா. அவனவன் தன் இஷ்டத்துக்கு போனா, ஆனா இயேசுவோ பிதாவோ எல்லா பாவங்களையும் இயேசுவின் மேல் சுமத்தி அந்த அக்கிரமத்தை நம்முடைய அக்கிரமத்தை இயேசுவின் மேல் சுமந்து எல்லாரையும் ஒன்றா இணைச்சிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை வசனம் படிச்சிருக்க? 21, 22, 23 படி. யோவான் 17ஆம் அதிகாரம் 21, 22, 23. அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும், ஆண்டவர் சொல்றாரு, பிதாட்ட வேண்டாரு ஏசப்பா, ஜனங்கள் எல்லாம் ஒன்றாய் இருக்கவும், நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும், பிதா என்னிலேயும், ஏசப்பா சொல்றாரு, பிதா என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல, இயேசு உம்முடைய பிதாவிலே உம்மில் இருக்கும்படி அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும், இவர்கள் மக்கள் அனைவரும் ஒன்றாய் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். எத்தனை ரூபாய் வேண்டிக்கிறார் பாருங்க ஏசப்பா. நம்மளாம் ஒன்னா இருக்கணும் வேண்டிக்கிறார். கூட்டுறவா இருக்கணும். சபையில ஆளுக்கு ஒரு சைடு இருக்க கூடாது. ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் திருப்பிட்டு போக கூடாது. பொறாம பிடிக்க கூடாது. ஒரு ட்ரெஸ் போட்டா பொறாம பிடிக்க கூடாது. திருப்பிட்டு போக கூடாதுன்றதுக்காக ஆண்டவர் எல்லாரையும் சமாதானமாய் ஒற்றுமையா ஒன்றா இருக்கணும்னு சொல்லி கூட்டுறவாக மாறுகிறார். 2 முறை ஜெபிக்கிறார். அடுத்தது, நாம் ஒன்றாய் இருக்கிறது போல, திருப்பியும் சொல்றாரு, பிதாவே நானும் நீங்களும் ஒன்றாய் இருப்பது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி, இந்த திருச்சபை மக்கள் உலகத்தில் இருக்க எல்லா மக்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். நமக்கு கொடுத்திருக்கார் கர்த்தர். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் சொல்றாரு, ஒருமனப்பாட்டின் ஆவியை அவர்களுக்கு தாரும்.
ஒரு மனப்பாட்டினா ஒரு மனப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களா இருக்கும்படி ஒரு மனதில் தேறினா இருக்கும். நம்ம ஆளுக்கு வீட்டுல இருந்து 4 பேர் இருந்துட்டு பேசாம இருப்பாங்க, ஆளுக்கு ஒரு சைடு இருப்பாங்க. கணவன் மனைவி படுக்கும்போது பக்கத்துல என்ன ஆகுது, பெரிய செங்கடலே இருக்கும். கணவன் அங்கிட்டு மனைவி இங்கிட்டு, நடுவுல யோர்தான் நதி ஓடும், செங்கடல் ஓடிட்டு இருக்கும். அவ்வளோ சேரவே மாட்டாங்க. ஆனா பாத்துக்கங்க, வசனம் போட்டிருக்கு, ஒரு மனதில் தேறினவர்களாக இருக்க வேணும். விசுவாச பிள்ளைகள் எப்படி இருக்கணுமா? திருச்சபை விசுவாச பிள்ளைகள் எப்படி இருக்கணுமா? ஒரு மனதில் தேறினவர்களா இருக்கணும். உனக்கு செய்தி கொடுக்க தெரியல, எனக்கு ஜெபம் பண்ண தெரியல, பரவாயில்ல, நீ ஒரு மனதில் தேறினவனாயிரு என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. ஒற்றுமையா இருக்கணும், சமாதானமா இருக்கணும், கர்த்தருடைய பிள்ளைங்க எல்லாம் ஐக்கியமா இருக்கணும், கூட்டுறவாக கர்த்தர் வந்தார். அல்லேலூயா. அடுத்தது 4வது காரியம் பாருங்க. 4வது காரியம் பசேர். 4வது காரியம் பசேர் என்பதுக்கு என்ன அர்த்தம்? கோட்டை. கோட்டை என்ற அர்த்தம். வசனம் போட்டிருக்கு ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீங்க ஏசாயா 53 விட்டுறக்கூடாது, அங்கதான் எல்லாமே இருக்கு. ஏசாயா 53 5ஆம் வசனம். நம்முடைய மீறுதல் நிமித்தம், 5ஆம் வசனம், நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் இயேசு நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, இயேசுவின் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அல்லேலூயா. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீதிமொழிகள் 18:10. கர்த்தரின் நாமம் பலத்த துர்கம், கர்த்தருடைய நாமம் பலத்த துர்கம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். நீதிமானாகிய நாம் அவருக்குள் ஓடி சுகமாய் இருக்கிறார்கள் என்று வேத வசனம் போட்டிருக்கு. இங்க ஏசாயா 53:5 என்ன போட்டிருக்கு? தழும்புகளால் குணமானோம். வசனத்தை நல்லா கவனிச்சாதான் உங்களுக்கு புரியும். ஏசாயா 53:5 போட்டிருக்கு, அவருடைய தழும்புகளால் குணமானோம். நீதிமொழிகள் 18:10 போட்டிருக்கு, நீதிமான் அவருக்குள் ஓடி சுகமாயிருப்பான். கோட்டை சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? வசனம் என்ன போட்டிருக்கு? சங்கீதம் 90, கர்த்தருடைய நாமம் பலத்த கோட்டை, பலத்த துர்கம். சங்கீதம் 91 என்ன போட்டிருக்கு? நீர் என் அடைக்கலம், என் தேவன், நான் நம்பி இருக்கும் என் கண்மலை, என் கோட்டை, என் துர்கமா இருக்கிறேன் என்று வசனம் போட்டிருக்கு. கர்த்தர் கோட்டையா இருக்கிறாரு. நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் தங்கியிருக்க. உடம்புல பிரச்சனையா, வியாதியா, ஓடு ஆண்டவர் சமூகத்துல, கோட்டைக்குள்ள ஓடு, அவர் பாதத்துல ஓடு. வீட்டுல பிரேயர் ரூம் இருக்கா, ஓடு, அதான் கோட்டை. ஏசப்பா சமூகம் தான் கோட்டை போட்டிருக்கு. நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் தங்கியிருப்பான். ஆஸ்பத்திரிக்கு போக காசு இல்லையா, ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்க போனா அவன் அது இதுன்றானா, எங்கேயும் போவாத, ஆண்டவர் சமூகம் தான் கோட்டை. நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று வேத வசனம் சொல்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 4வது காரியம் ராமோத். 4வது காரியம் ராமோத் என்பதுக்கு என்ன அர்த்தம்? 5வது காரியம் 5வது காரியம் ராமோத். ராமோத் என்பதுக்கு என்ன அர்த்தம்? உயரங்கள். உயரங்கள். அவருடைய அன்பு ரொம்ப உயர்ந்தது. அல்லேலூயா. இயேசுவின் அன்பு ரொம்ப உயர்ந்தது. வாசிங்க ஏசாயா 53ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஏசப்பாவோட அன்பை யாரால் சொல்லி முடியும்? கைத்தட்டி கரகத்துக்காக மேம்படுத்தலாமா? ஏசப்பாவோட அன்பு ரொம்ப உயர்ந்தது, அதை யாரால் சொல்லி முடியும்? ஏசப்பா நம்ம மேல வச்சிருக்கிற அன்பை யாரால சொல்லி முடியும்? வாய் எப்படி முடியும் நம்மளால? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா புரியலையா? வசனம் போட்டிருக்கு, திருப்பி வாசிங்க. அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஜீவனுள்ளவருடைய தேசத்தில் அறுப்புண்டு போனார், என் ஜனத்தின் மீறுதல் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். நல்லா கவனிங்களேன், கடவுளுங்க அவரு, மனிதருக்காக பலியானார்ல, அவரோட அன்பு ரொம்ப உயர்ந்ததுங்க, யாரால வர்ணிக்க முடியும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. படிங்க. என் ஜனத்தின் மீறுதல் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். 6வது காரியம் உயரங்கள் பார்த்தாச்சு, இயேசுவோட அன்போட உயரத்தை பார்த்தாச்சு. 6வது காரியம் கோலான். கோலான் என்பதற்கு மகிழ்ச்சி என்ற அர்த்தம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர் தமது ஆத்துமாவை, ஏசாயா 53ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு. நல்லா கவனிக்கணும் நீங்க. பிதா ஏசப்பாவை இந்த உலகத்துக்கு அனுப்பிட்டார், போ மகனே மனுஷருடைய பாவங்களுக்காக பலியாயிருன்னு சொல்லி. எல்லா பாவத்தையும் ஏசப்பா சுமந்து தீர்த்தோன வசனம் போட்டிருக்கு, அவர் பிதா தம்முடைய ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு, வருத்தத்தை கண்டு திருப்தி ஆவார். ஏசப்பா இவ்வளவு பாடுகளை சுமந்திருக்காருன்னு சொல்லி பிதா திருப்தி ஆவராராம். மகிழ்ச்சியை குறிக்கிற இடத்துல மகிழ்ச்சி ஆவரா. பரவாயில்ல,
என் புள்ள இன்னைக்கு தண்டனாயி 3ஆம் நாள் உயிரோட எந்திரிச்சிரும். ஆனா அதுக்கு பதில இந்த மொத்த ஜனங்களும் எனக்கு சொந்தமாயிடுறாங்களே, உலகத்தில் இருக்க அத்தனை ஜனங்களும் என் பிள்ளையாயிடுறாங்களேன்னு சொல்லி பிதா மகிழ்ச்சி அடைகிறார். அல்லேலூயா. 6வது காரியம் என்ன சொன்னோம்? மகிழ்ச்சி. முதலாவது காரியம் என்ன பார்த்தோம்? புனித இடம் காதேஸ். 2வது தோள்பட்டை, இயேசுவோட தோள்பட்டை நமக்காக சிலுவை சுமந்தார். 3வது கூட்டுறவு, பிதாவும் ஏசப்பா ஒன்றா இருப்பது போல் நம்மளையும் ஒன்றாக்கினார். 4வது கோட்டை, நீதிமானதற்குள் ஓடி சுகமாயிருப்பான், அவருடைய தழும்புகளால் குணமானோம். 4வது உயரங்கள், ஏசப்பாவோட அன்பை யாரால் சொல்லி முடியும். 6வது மகிழ்ச்சி, திருப்தி அடைஞ்சாராம் பிதா. பரவாயில்ல, என் புள்ள ஆனாலும் 3ஆம் நாள் உயிரோட எந்திரிச்சிடும், எப்படியாவது எழுப்பிடுவேன். வசனம் போட்டிருக்கு, மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாவுதான். ஆத்மா அறுவடை செய்யணும். நீங்க ஆத்மாவை நீங்க ஆதாயம் செய்யணும். உங்க கூட படிக்கிறவங்க, வேலை பார்க்கறவங்க, பக்கத்து வீட்டுல குடியிருக்கவங்க, சொந்தக்காரவங்க, வீட்லயே சில பேர் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. எல்லாரோட ரட்சிப்புக்காகவும் நீங்க போராடி அழுது நீங்க ஆண்டவர் சமூகத்துல எப்படியாவது நீங்க ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும். ரட்சிப்பை பெற்றுக்கொண்டுட்டீங்க அப்படின்னா அந்த ரத்தப்பழி உங்க தலையில வந்து உட்காராது. எப்படியாவது அந்த ஆத்துமா பரலோகத்துக்கு வந்துடணும். இல்லைன்னா உங்க வீட்டுக்கார், ஒரு செகண்ட் நினைச்சு பாருங்க, உங்க வீட்டுக்கு ஒரு செகண்ட் கண்ணபடி நினைச்சு பாருங்க, உங்க வீட்டுக்காரு, உங்க மனைவி, உங்க புள்ள, உங்க அம்மா அப்பா, உங்க கூட பிறந்தவங்க, உங்க சொந்தக்காரவங்க நரகத்துல தவிச்சா எப்படி உங்களால அதை ஏத்துக்க முடியுமா? சின்னதா ஒரு நெருப்பு குச்சி பட்டா கூட ஐயோ என் புள்ளன்னு ஓடி போய் தூக்குறீங்களே. நரகம் அவியாத அக்கினின்னு போட்டிருக்கு, கடலாம் அக்கினி கடல்னு போட்டிருக்கு. அக்கினி கடல்ல பாத்தீங்கன்னா அவ்வளோ அழுகையும் பற்கடிப்பும், சாவே இல்லைன்னு போட்டிருக்கு. இங்க ஒருத்தரை கொளுத்தி விட்டா அதிகபட்சம் 5 நிமிஷம் எரியுவாங்க, அப்புறம் 6ஆவது நிமிஷம் செத்து போயிருவாங்க. ஆனா அக்கினி கடலிலே சாவே கிடையாதுன்னு போட்டிருக்கு. இவங்க வெந்துகிட்டே இருப்பாங்களாம், வேதனை மட்டும் இருந்துகிட்டே இருக்கும். உங்க வீட்டுக்காரர் அப்படி இருக்கிறதுக்கு உங்களால முடியுமா? அனுமதி கொடுக்குறீங்களா? உங்க புள்ள அப்படி இருக்கிறதுக்கு அனுமதி கொடுக்குறீங்களா? உங்க மனைவி அப்படி இருக்கிறதுக்கு அனுமதி கொடுக்குறீங்களா? உங்க கூட பிறந்தவங்க அப்படி இருக்கிறதுக்கு நீங்க அனுமதி கொடுப்பீங்களா? ஆத்தும அறுவடைக்காக ஜபிக்கும்படி கர்த்தர் உங்களை இந்த பரிசுத்த ஆராதனையிலே உங்களோட சமூகத்தை நினைப்பூட்டுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை பாருங்க. அல்லேலூயா. 6 காரியங்க பார்த்திருக்கோம். 6 காரியத்தை தெளிவா பார்த்தாச்சு. பார்க்காம சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது என்னது? பார்க்காம சொல்லுங்க. காதேஸ், நீதி, புனித இடம். 2வது சீகேம், தோள்பட்டை. 3வது எபிரோன், கூட்டுறவு. 4வது பசேர், கோட்டை. 5வது ராமோத், உயரங்கள். 6வது கோலான், மகிழ்ச்சி. அல்லேலூயா. இந்த 6 பட்டணங்களையும் நியமித்து எப்பெல்லாம் தெரியாம தப்பு செய்யறாங்களோ ஓடி போய் உயிரை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்றது போல இந்த எல்ஷடாய் திருச்சபையும் ஏசப்பாவோட பாதமும் உங்களுக்கு எப்ப வேணா திறந்திருக்குது. நீங்க ஓடி வந்து அவர் சமூகத்துல உயிரை பாதுகாத்துக் கொள்ளலாம். அல்லேலூயா. உங்க பிள்ளைகளுக்காக நீங்க அவர்கிட்ட பரிந்து பேசலாம். உங்க ரட்சிக்கப்படாத கணவனுக்காக நீங்க அவர்கிட்ட பரிந்து பேசலாம். மனைவிக்காக பரிந்து பேசலாம். மற்றவர்களுக்காக நீங்கள் பரிந்து பேசலாம். உங்களுக்காகவும் நீங்க பரிந்து பேசலாம். சீக்கிரமாய் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். எல்லாரும் ரட்சிக்கப்படுவதே கர்த்தருடைய சித்தமா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதற்கு ஒரே ஒரு உதாரணம் மட்டும் கடைசியா பார்த்துடலாம். ஒரே ஒரு உதாரணம் மட்டும். யோவான் 8ஆம் அதிகாரம். இந்த அடைக்கலத்தை நோக்கி ஓடி வந்தாங்க ஒருத்தவங்க. இந்த அடைக்கலத்தை நோக்கி, அவர் தான் அடைக்கலமே, அடைக்கல பட்டணமே தலைவர் தான். அங்க வந்துட்டாங்க பாருங்க. யோவான் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை. மைக்கை கிட்டக்க வச்சு சத்தமா படிக்கணும். யோவான் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் ஏசப்பாட்ட ஒரு சம்பவம் நடக்குது. ஏசப்பா வாழ்ந்த காலத்துல ஒரு சம்பவம் நடக்குது. ஏசப்பா நிக்கிறாரு. இந்த பரிசேயர் சதுசேயர்கள்லாம் இந்த பரிசுத்தவான்னு நினைச்சுக்கிறானுங்க பாருங்க. அவனுங்க என்ன பண்றாங்க? ஒரு பெண்ணை, போதகரே, இந்த ஒரு பெண்ணை கூட்டிட்டு வந்துட்டான். இந்த ஸ்திரீ விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள். இப்படிப்பட்ட விபச்சாரத்துல மாட்டினவள கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று, கல்லால் அடிச்சு கொல்ல வேண்டும் என்று சொல்லி மோசே நியாயப்பிரமாணத்துல கட்டளையிட்டு இருக்கிறார்ல. நீங்க என்ன சொல்றீங்க இத பத்தின்னு கேட்கலாம். கையா உண்மையாமே கையும் களவும் பிடிச்சிட்டாங்க. ஆம்பளை விட்டாங்க. பொம்பளை மட்டும் கூட கூட்டம் தான். யாரை கூட்டம் வந்திருக்கணும்? 2 பேர் தப்பு பண்ண 2 பேத்தி கூட. இதுதான் உலகம். 2 பேத்தி கூட்டம் வந்திருக்கணும். ஆனா ஆம்பளைய விட்டுட்டாங்க. அந்த பெண் அந்த ஸ்திரீயை மட்டும் பிடிச்சிட்டு கொண்டு வந்து ஆண்டவர்கிட்ட வந்து விட்டாங்க. இவர் நம்மால் எவ்வளவு பெரிய ஆளு, நீதி நியாயம் உள்ளவர்,
இரக்கமுள்ளவர். படிங்க. அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவை சோதிக்கும்படி என்ன பண்றான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க, கேக்குறானுங்க. இயேசுவோ பேசாம இருந்து குனிஞ்சு விரலினால் தரையிலே எழுதினார், தன்னுடைய விரலினால் தரையிலே எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் சுத்தி நிக்கிறான், ஓயாம கேக்குறான், ஆண்டவரே இந்த பொண்ணுக்கு என்ன தண்டனை, கல்லெறியலாமா இல்லாமா, நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க சொல்லுங்க, கல்லெறிஞ்சிடலாமா, இப்ப அடிச்சு சாவடிச்சிடலாமான்னு கேட்டுக்கிட்டே இருக்கான். ஏசப்பா என்ன பண்ணாரு, குனிஞ்சு எழுதிக்கிட்டே இருந்தாரு. வெகு நேரம் படி ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, இயேசு நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் ஃபர்ஸ்ட் கல் எடுத்து அடி, அதுக்கப்புறம் மீதி பரலாம் அடினாரு. என்னைய பாருங்க, அதுக்காட்டி அடுத்ததை வாசிட்டு இருக்கீங்க. கெட்ட புத்தி உங்களுக்குலாம். உங்கள்கிட்ட யாரு நீதிமானோ எவன் பரிசுத்தவானோ ஃபர்ஸ்ட் கல்ல அடி, மீதி கல்லு மீதி பேர் அடிப்பாங்க அப்படின்ட்டார். வசனம் போட்டிருக்கு, உங்கள்கிட்ட எவன் ஒழுங்கோ அவன் ஃபர்ஸ்ட் அடி அடி, மீதி பேரை மீதி அடிக்கலான்ட்டார். வசனம் ஆவிக்குரிய ஒரு இதா சொல்றாங்க, உள்ளேக்காரவங்க சொல்றாங்க, பரிசுத்தவான்கள் சொல்றாங்க, அந்த கை வச்சு எழுதினார்ல, எழுதிட்டு இருக்கும்போது வசனப்படி அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடந்து கொள்ளப்பட்டு, தங்கள் யாருக்கு எதுவும் சொல்லல, பேசல, கொல்லல, ஒண்ணுமே சத்தியம் சொல்ல, ஒண்ணும் பண்ணல, ஒரே வார்த்தை கிட்ட, நீ எவன் இங்க ஒழுங்கோ ஃபர்ஸ்ட் அடி அவனுக்கு அடி அப்படின்னா, உடனே மனசாட்சி குத்தப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும். எப்படியா, பெரியவர் முதல் சிறியவர் வரை. சின்ன பிள்ளைக்கு என்ன தெரியும், விபச்சாரம்னா எங்க அம்மா கள்ள தூக்கிட்டு போது நானும் தூக்கிட்டு வரேன்னு வந்திருக்கு, கரெக்டா இல்லையா? நீங்க என்ன செய்யறீங்களோ அதான் உங்க புள்ள செய்யும். பெரியவர் முதல் சிறியவர் வரை போய்விட்டார்கள். ஒருத்தனா ஓட்டான், ஐயோ நம்மள பிடிச்சி நம்மள கேட்டுறாரு. வசனம் அதான் ஆவிக்குரிய தரிசனமா பரிசுத்தவான்கள் சொல்றாங்க. ஏசப்பா தரையில எழுதினார்ல, எழுதும் போது ஒவ்வொரு என்னடா இவர் எழுதுறான்னு எட்டி பார்த்தா, ஆமா செஞ்ச பாவம் தெரியுதாங்க. இத பார்த்துட்டு என்ன பண்றாங்க, கல்ல தூக்கி போட்டு எல்லாம் ஓடிட்டானுங்க. அல்லேலூயா, கரங்களை தூக்கி மேம்படுத்துவோமா? உடனே நல்லா கவனிங்க, இவளை தப்பு செஞ்சவளை புடிச்சிட்டு நேரம் எங்க வந்திருக்கான் தெரியாமலே, எங்க ஒடியாந்திருக்கா, அடைக்கல பட்டணத்தை நோக்கி வந்திருக்கிறா. அடுத்த வசனம் வாசி. இயேசு தனியா, இப்ப எல்லா கும்பல் போயிருச்சு, ஏசப்பா தனித்து இருக்கிறார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றார். ஏசப்பாக்கு முன்னாடி அந்த பொண்ணு நிக்கிறா. இயேசு அந்த பொண்ணை பார்த்து, விபச்சாரின்னு மத்தவங்களால பட்டம் கட்ட, என்னைய பாரு, மத்தவங்களால பட்டம் கட்டப்பட்டு, மற்றவர்களால பழி சுமத்தப்பட்டு, இவ ஒரு பாவின்னு பேர் எடுத்தவள, ஸ்திரீயே உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? எங்கப்பா உன் மேல நிறைய பேர் குற்றம் சாட்டினாங்களே, எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா? ஒருத்தன் கூட உன்னை கல்லால் அடிக்கலையாமா? அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே. இயேசு அவளை நோக்கி, இயேசு சொல்றாரு, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை. ஏன் நீ வந்திருக்க, எந்த இடத்துக்கு வந்திருக்க, அடைக்கல பட்டணத்திற்கு வந்திருக்கிற. போ, இனி பாவம் செய்யாதே. நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் பாவம் செய்யாத. செஞ்சிருப்பாளா அந்த வார்த்தைக்கு? அவ பாவம் செஞ்சிருப்பாளா? வாழ்நாள் ஃபுல்லா தெரிஞ்சிருப்பா. இயேசுவின் பாதம் தான் அடைக்கல பட்டணம். அல்லேலூயா. அடைக்கல பட்டணத்துக்கு டைரக்டாவே வந்து அடைக்கலத்தை வாங்கிட்டு போயிட்டா. அவளை இந்நேரம் தீர்ப்பு கொடுத்திருந்தாங்கன்னா கல்லால் அடிச்சு கொண்டிருப்பாங்க. ஆனா கர்த்தர் அவர் உயிரை காப்பாத்தினார். இதே போலதான் பாவத்துல சேற்றுல மூழ்கிட்டியா, வலிவ பிள்ளையே, வலிவ மகளே, பெரியவர்கள் சிறுவர்கள் எல்லாரும் பாவத்துல மூழ்கிட்டீங்களா? உங்களுக்கு ஒரே ஒரு இடம், மனிதர்கள் உங்களை புறம்பே தள்ளுவார்கள். நீ இப்படி என்னைக்கோ நீங்க செஞ்ச கண்ண முடிக்கங்க, என்னைக்கோ நீங்க செஞ்ச பாவத்தை சொல்லி 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 காட்டி உங்க மனசை வேதனைப்படுத்தி உடைச்சு, நீ அப்படி உன்னை பத்தி எனக்கு தெரியாதான்னு பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையை குத்தி குத்தி காட்டுவாங்க. ஆனால் உங்களுக்கு புகலிடம், உங்களுக்கு உறைவிடம், உங்களுக்கு அடைக்கலம் கர்த்தருடைய பாதம் மட்டுமே. அவர் மட்டுமே உங்களை ஒரு நாளும் உங்களை குற்றம் சுமத்த மாட்டாரு, உங்களை வேதனைப்படுத்த மாட்டாரு, செஞ்ச தப்ப சொல்லி காட்ட மாட்டாரு. போ, இனி பாவம் செய்யாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மோசேயை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஒரு தப்பு செஞ்சுட்டான், ஒரு கொலை செஞ்சுட்டான். யாரு? மோசே. அவன் மேல எவ்வளவு இரக்கமா இருக்காரு பாருங்க. வாசிங்க, யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நீ என் முகத்தை பின்னும் கர்த்தர், என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, என் அண்டையில் ஒரு இடம் உண்டு. அங்கே கண்மலை, அந்த இடத்துக்கு பேர் என்ன? அடைக்கல பட்டணம். அல்லேலூயா.
என் மகிமையை கடந்து போகும்போது என் மகிமையை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலை மேல் வெடிப்பிலே வைத்து கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போக மட்டும் நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். நல்ல கவனிங்க, ஏசப்பாவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டான் மோசே. அவர் பெரிய கடவுள். என்ன பண்றாரு, என் அண்டையில் ஒரு இடம் இருக்குப்பா, என்ன நீ பார்க்கத்தானே செய்யணும், வா எல்சரை திருச்சபைக்கு வா, வா வீட்டுல பிரேயர் ரூமுக்கு வா, கண்ணை மூடி தனிப்பட்ட முறையில் உட்காரு, என்னைய பார்க்கலான்றாரு. என்ன ஆச்சு, என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, நான் கடந்து போவேன். இவன் சின்னோண்டு ஆளு, இப்படி வச்சுக்கலாம். இதுதான் மோசேன்னு வச்சுக்கோங்க. ஆண்டவர் அவ்வளோ பெரிய ஆண்டவர், இதான் மோசேன்னு நினைச்சுக்கோங்க. கைய வச்சு என்ன சொல்ற, என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, கரத்தினால் உன்னை மறைச்சுக்கிட்டு கடந்து சென்றுட்டு என் கையை எடுப்பேன், என் பின்பகுதியை மட்டும் நீ பாப்ப, என் முகத்தை பார்க்க மாட்ட. என் முகத்தை பார்க்கிறவர்கள் ஒருத்தரும் உயிரோடு இருந்ததில்லை இதுக்கு முன்னாடி. எல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க, எவ்வளவு இரக்கமா இருக்க. சாவ வேண்டியது அந்த இடத்துல, அவன் ஏற்கனவே அவன் கொலை செஞ்சுட்டு வந்திருக்கான், தண்டனை கொடுக்கலாம் அவனுக்கு. இரக்கமா இருக்காரு. எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் இரக்கமா இருப்பேன், எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் கிருபையா இருப்பேன் கர்த்தர் சொல்றாரு. போ பின்பகுதியை பார்ப்பாய், முகமா காணப்படாது. கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது, கர்த்தர் மோசேக்கு முன்பாக கடந்து செல்லும் பொழுது அவர் கர்த்தர் அவரே சொல்றாரு, மனுஷன் சொல்ல. எல்லாம் நீங்க கவனிக்கணும், உலகத்துல ஒரு கட்சிக்காரங்க ஒரு பெரிய மினிஸ்டர் வரும்போது அவங்களே தன்னை வாழ்க வாழ்கன்னு சொல்லிக்குவாங்களா, மக்கள் சொல்லுவாங்களா? மக்கள் சொல்லுவாங்க. ஆனா பரிசுத்தரை வர்ணிக்கிறதுக்கு உலகத்துல ஆளே கிடையாது, அவர் மட்டும் தான் பரிசுத்தர். சொல்றாரு, கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயவும் சத்தியமுள்ள தேவன், 1000 தலைமுறை இரக்கங்களை செய்வேன் என்று. கரங்களை உற்சாகமாத்தி கத்தமைப்படுத்துவோமா. இரக்கமுள்ள தெய்வம், அடைக்கலமுள்ள தெய்வம், கோட்டை வசனம் போட்டிருக்கு. அடைக்கல பட்டணமே அவர் தான். அவர் சமூகத்துல மட்டும்தான் உனக்கு, என் அண்டையிலே உனக்கு இடம் உண்டு. நீ எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் என் அண்டையில் உனக்கு இடம் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். விட முடியாத பாவத்துல மாட்டிட்டு முழிக்கிறியா தெய்வ பிள்ளையே, என் அண்டையில் உனக்கு இடம் உண்டு அப்படின்னு கர்த்தர் சொல்ற. வீட்டுல உன்னை ஒதுக்குறாங்களா, மற்றவர்கள் உன்னை ஒதுக்குறாங்களா, உன்னோட சூழ்நிலையை பார்த்து எல்லாம் ஒதுக்குறாங்களா, கர்த்தர் சொல்றாரு, என் அண்டையில் உனக்கு இடம் உண்டு. உங்க கணவர் உங்க முகத்தை உங்களை பார்த்து மூஞ்ச பார்க்கவே எனக்கு பிடிக்கலன்னு சொல்றாரா? உங்க மனைவி உங்க வீட்டுக்கார பார்த்து உன் மூஞ்ச பார்க்கவே பிடிக்கலன்னு சொல்றாங்களா? உன் பிள்ளைய நீ செஞ்ச தப்புனால உன் மூஞ்ச பார்க்கவே எனக்கு பிடிக்கலன்னு சொல்றாங்களா? கர்த்தர் சொல்றாரு, என் அண்டையில் உனக்கு இடம் உண்டு. தம்மிடம் வருபவர்களே அவர் ஒருபோதும் புறம்பே தள்ளாத தெய்வம். அவர் சமூகத்தை உங்களுக்கு இடம் உண்டு, அவர் பாதத்துல உங்களுக்கு இடம் உண்டு. ஓடி வாங்க, கண்ணை மூடி கர்த்தர் கண்ணை மூடி ஜெபம் பண்ணலாமா? கண்களை மூடி அப்படியே உட்கார்ந்த இடத்துல அப்படியே கண்ணை மூடி ஜெபம் பண்ணலாமா? ஒரு நிமிடம் அப்படியே ஜெபம் பண்ணலாமா? அப்படியே உட்கார்ந்தே இருங்க. பைபிளை மட்டும் மூடி வச்சுட்டு அப்படியே வாய்களை விரிவாய் திறந்து, இயேசுவே என்னோட பாவங்களை மன்னிங்கன்னு சொல்லி கேட்போமா? எல்லாரும் கண்ணை மூடுங்க. இயேசுவே என்னோட பாவங்களை மன்னிங்க, வாய்களை விரிவாய் திறந்து கேட்போமா? ஒரு விஷயம், என்னோட பாவங்களை மன்னிங்கப்பா. தெரிஞ்சோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ துணிகரமாய் செய்த எல்லா பாவங்களையும் மன்னிங்கப்பா. உங்களோட ரத்தத்தால் எங்களை கழுவு, என்னோட பாவங்களை மன்னிங்கன்னு சொல்லி கேட்போமா? இயேசுவே என்னோட பாவங்களை மன்னிங்கப்பா. தெரிஞ்சோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ அப்பா துணிகரமாய் செய்த எல்லா பாவங்களையும் மன்னிங்கப்பா. தகப்பனே, கர்த்தருடைய சமூகத்துல பயம் இல்லாமல் திருவிருந்தை சரியா பரிசுத்தமாய் அனுசரிக்காமல் இருந்த காரியத்துக்கெல்லாம் மன்னிப்பிக்கமா, வாயில தந்து மன்னிப்பிக்கமா. அப்பா உங்களுடைய கோபம் ரொம்ப நான் எரிச்சலுள்ள தேவனா இருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. இயேசு அன்பா தான் பார்த்திருக்கிறோம், இரக்கமுள்ளவரா பார்த்திருக்கிறோம். ஆனா அவருக்கு ஒரு பெயர் உண்டு, நான் எரிச்சலுள்ள தேவன் போட்டிருக்காரு. ஒருவரும் அதோட கோபத்துக்கு முன்பாக நிற்க முடியாது. இயேசுவோட சமூகத்துல அப்படியே வாய்களை விரிவாய் திறந்து கேட்போமா? தெரிஞ்சோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ துணிகரமாய் செய்த எல்லா பாவங்களையும் மன்னிங்கன்னு சொல்லி கேட்போம். என்ன மன்னிங்க மன்னிங்க மன்னிங்க. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கணும்னு வாசிக்கிறோமே. உங்களுடைய கல்வாரி பரிசுத்த ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கட்டும். எங்களுடைய எலும்புகளை, ஊன்களை, சதைகளை, ரத்தங்களை, ரத்த நாளங்களை, நரம்புகளை, தோள்களை, முடிகளை, உடல் உறுப்புற ஒவ்வொரு பகுதியையும் இயேசுவின் ரத்தத்தால் எங்களை கழுவுங்கப்பா. ஒரு புத்தியுள்ள ஆராதனையோடு நீங்க வெளியே போகணும், பரிசுத்தமா நீங்க வெளியே போகணும். பாவத்தோடு நீங்க தொடர்ந்து வாழக்கூடாது. வாயை திறந்து கேட்போமா? என்னோட பாவங்களை மன்னிங்கன்னு சொல்லி கேட்போமா? எல்லாரும் வாயை திறந்து கேட்பா, என்னோட பாவங்களை மன்னிங்கன்னு சொல்லி. என்னென்ன பாவம் செஞ்சோமோ எல்லாத்தையும் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இரக்கமுள்ளவரே, அடைக்கல பட்டணத்திற்கு வந்திருக்கிற என்னை புறம்பே தள்ளாதவரே, உங்களுடைய சமூகத்தில் எனக்கு இரக்கம் கிடைப்பதாக, உங்களுடைய சமூகத்தில் எனக்கு கிருபை கிடைப்பதாக, உங்களுடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதாக. பாவியாகி என் மேல் கிருபையாயிரும், பாவியாகி எங்கள் மேல் கிருபையாயிரும்.
பாவியாகி எங்கள் மேல் கிருபையாயிரும். பாவியாகி எங்க வீட்டுக்காரர் மேல் கிருபையாயிரும். பாவியாகி எங்கள் பிள்ளை மேல் கிருபையாயிரும். பாவியாகி என் மனைவி மேல் கிருபையாயிரும். பாவியாகிய என் மேல் மனம் விருங்கும் இரக்கமாயிரும். பாவியாகிய என் மேல் இரக்கமாயிரும். ஓ, இரக்கத்திற்காக கெஞ்சுவோமா? இந்த வாரத்துல கர்த்தருடைய வருகை இருக்குமானால் உன்னுடைய ஆத்துமா எங்க போகும்? இந்த வாரத்திலே நீ மரிப்பாயானால் உன்னுடைய ஆத்துமா எங்க போகும்? ஏசப்பா, என்னுடைய பாவங்களை மன்னிங்கன்னு சொல்லிக்கிறேன். உங்களோட ரத்தத்தால என்னை கழுவுங்கப்பா. முழுமையாக உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. அப்பா, முழுமையாக உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. ஓ, ஜீவனுள்ள தேவனுள்ள கையில விழுகிறது பயங்கரமா இருக்குன்னு போட்டிருக்கு. ஓ தகப்பனே, என்னுடைய பாவங்களை மன்னிங்க. அப்பா, பிரேயருக்கு லேட்டா வந்தது தகப்பனே, இன்னும் பரிசுத்தமாய் உங்களுடைய சமூகத்துல அனுசரிக்காம இருந்தது, வீட்டுல ஜெபம் பண்ணாம இருந்தது, பைபிள் படிக்காம இருந்தது, ஏசப்பாக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சது, எல்லா காரியங்களுக்கும் மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லி கேட்போம். ஓ, இரக்கம் பெற சமயத்தில் சகாயம் பெற கிருபாசன தண்டையில் தைரியமாய் வர. இரக்கம் பெற சமயத்தில் சகாயம் பெற கிருபாசன தண்டையில் தைரியமாய் வர. கிருபை செய்தவரே, எங்கள் பிரதான ஆசாரியரே, கிருபை செய்தவரே, எங்கள் பிரதான ஆசாரியரே, தோளிலே எங்களை சுமப்பவரே, இதயத்தில் எங்களை பொறிந்தவரே. நெஞ்சில பச்சை குத்தி இருக்க மாதிரி தோளிலே எங்களை சுமப்பவரே, இதயத்தில் எங்களை பொறிந்தவரே. ஞாபக குறியாய் உன்னையும் உன் குடும்பத்தையும் ஓ ஞாபகமா வச்சிருக்கிறார். உண்மையில் நினைவா இருக்கிறார் கர்த்தர். ஓ, ஞாபக குறியாய் வைப்பவரே, எங்கள் பிரதான ஆசாரியரே. ஏசப்பா, 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 ஏசப்பா. ஓ, உம்முடைய சமூகத்துல மன்றாடுவோமா? இயேசுவே, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று கேட்போமா? ஓ ஏசப்பா, எங்கள் பிரதான ஆசாரியரே, ஒரே தரம் பலியிடப்பட்டதனால் என்றென்றும் பூரணப்படுத்தினீரே. சொல்லுவோம், ஒரே தரம் பலியிடப்பட்ட என்னோட பாவங்களுக்காக ஒப்பு கொடுப்போமா? ஒன்ஸ் மோர். அப்பா இயேசுவே, ஓ ஒரே தரம் பலியிடப்பட்ட என்னோட எல்லா பாவங்களையும் ஓ என்றென்றும் பூரணப்படுத்தி எல்லாத்தையும் மன்னித்தீரே. இயேசுவே, ஒரே தரம் பலியிடப்பட்டதனால் என்றென்றும் பூரணப்படுத்தினீரே. எங்கள் பிரதான எவ்வளவு அனுபவிச்சிருக்கீங்கப்பா. உங்களுடைய அன்புக்கு ஓ ஆழம் அகலம் நீளம் உயரம் கிடையாதுப்பா. அவ்வளவு அனுபவிச்சிருக்கீங்க தகப்பனே. பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே. அப்படியே கண்ண முடி அப்படியே கவனிங்க. அந்த அடைக்கல பட்டணத்துல ஆசாரியர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இவனுக்கு பாதுகாப்பு. நம்முடைய பிரதான ஆசாரியர் தீர்க்காய் சொல்லுவர். ஓ, உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு பாதுகாப்பு. உங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் கர்த்தர் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறாரு. அடைக்கல பட்டணமாய் இருக்கிற இந்த எல்ஷடாய் திருச்சபையை நோக்கி வந்திருக்கிற உங்களுக்கு ஓ அவரால் நிறைவான பலன் உண்டாயிருப்பதாக. அவர் உங்களை பாதுகாப்பார், ஆசீர்வதிப்பார். ஓ அவருடைய ரத்த கோட்டைக்குள்ள உங்களை மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்வார். ஓ உங்களுடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் உங்களை மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்வார். உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணது போல கர்த்தரை நம்பி வந்திருக்கிற உங்களுக்கும் உலகத்தில் இருக்க மக்களுக்கும் கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார். ஹல்லேலூயா. உங்களுடைய அன்புக்காய் இரக்கத்துக்காய் கிருபைக்காய் கொடான கொடி ஸ்தோத்திரம், கொடான கொடி நன்றிகளை எடுக்கிறோம் தகப்பனே.